வணக்கம். அரசியல் பேச்சு 2வது விருந்தினரா நம்முடைய வெற்றிக்குமரன். சமீப காலமாக நிறைய பழகத்துக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அவங்க வீட்டுக்கும் போயிருக்கேன், மனைவியை பார்த்துருக்கேன், பிள்ளைங்களை பார்த்துருக்கேன். ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட். நிறைய விஷயம் புரிய ஆரம்பிச்சது. அதனால சரி, இன்னைக்கு அவரை சந்திப்போம், நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். வணக்கம், வாங்க. ஆக்சுவலாக நான் உங்களை கூப்பிட்டேன், எல்லோரும் என்ன நினைப்பாங்க, ஏதோ உரண்டு இழுக்கிறேன் அப்படின்னு நினைப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. நான் உங்களை கூப்பிட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த நாம் தமிழர்ன்ற கட்சி உருவாகும் போது இருந்த ஆட்கள் நீங்கள் புகழெலாம் இருந்திருக்கீங்க இல்லையா? அதை பற்றி சொல்லுங்களேன், அந்த ஆரம்ப நாட்கள் பற்றி சொல்லுங்களேன். நீண்ட நாள் இது குறித்து பேசக்கூடாதுன்னே இருந்தேன். ஆனால் சில தவிர்க்க முடியாத உங்களை போன்ற ஆட்கள் கூப்பிட்றதுனால வேறு வழி இல்லாமல் பேச வேண்டிய நிலை வருது. அதான ஈழப்போர் உச்சத்தில் இருந்த சமயத்தில் எல்லாரையும் போல் வழக்கமாக அதை கடந்து போக முடியாத சூழலில் ஏதாவது ஒன்று செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு துடிச்சிக்கிட்டு இருந்த சமயத்தில் அவர் அண்ணன் சீமான் அவர்கள் ஏற்கனவே எனக்கு ரொம்ப நீண்ட 21 ஆண்டுகள் ரொம்ப பழக்கம். எப்படி தெரியும் அவர் அவங்களுக்கு? அவர் ஒரு இயக்குனராக அறிமுகமாகிறாரு. நான் ஒரு பொறியாளர் மதுரையில் ஒரு நண்பர் அறிமுகப்படுத்திக்கிறாரு. உங்களுக்கு தெரியும் தானே, அவர் அண்ணன் சீமான் எப்படி பேசுவார், எப்படி பழகுவார்னு சொல்லிட்டு. ஒரு இயல்பான ஒரு சினிமா துறையில் ஒருத்தர் இருந்தாருன்னா எப்படி இருப்பார், நம்ம ஒரு எதிர்பார்ப்பு வச்சுருப்போம்ல. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம ஊருக்காரர் போல், நம்ம கிராமத்தில் பக்கத்து வீடு, நம்ம அண்ணன் தம்பி போல் அவர் பழகின விதம் நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது நட்பாக ரொம்ப நீண்ட காலமாக போச்சு. அவர் அப்போவே அந்த தமிழ் தேசியம் சார்ந்த கருத்துக்களை, ரொம்ப ஈழம் சார்ந்த கருத்துக்களை, தலைவர் பற்றிய பேச்சுகளெல்லாம் அடிக்கடி பேசுவார். அதில் ரொம்ப நெருக்கமாக நம்ம பழக ஆரம்பித்தோம். இந்த ஈழப்போர் உச்சத்தில் நாளுக்கு நாள் அங்கே மக்கள் ஆயிரக்கணக்கில் கொல்லப்படுறாங்க அப்படிங்கிற சூழ்நிலையில் நாம் ஏதாவது பண்ணணுமே சொல்லிட்டு அங்கே மதுரையில் இருந்துக்கிட்டு நாங்கள் ஏதாவது செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லிட்டு துடிச்சிக்கிட்டு ஒரு வேலை திட்டம். என்ன வேலை திட்டம்னா, ஈழம் நமது மண், ஈழம் தமிழர்களுக்கான மண். இதை நம்ம இங்கே உள்ள தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்களுக்கே தெரியலை. பிழைக்க போகிற இடத்துல எதுக்கு நாடு கேட்டு போராடுறாரு பிரபாகரன் அப்படின்னு இங்கேயே நிறைய பேர் பேசுகிறாங்க. அப்படிலாம் அது நான் கண்ணாட பார்க்குறேன், நிறையா அப்படி பார்க்குறேன். அப்போ நான் என்னுடைய நண்பர் மறைந்த நாம் தமிழர் இயக்கம் தொடங்கப்பட்ட காலத்தில் வேலை செஞ்ச மைக்கேல் என்ற தமிழ் சொல்லி இறந்துட்டார். அவர் நான் இன்னும் சில நண்பர்கள்லாம் சேர்ந்து ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ டாக்குமெண்ட்ரி பண்ணோன்னா, இப்போ அவர் சீமான் ராமேஸ்வரத்தில் அந்த பேச்சுக்காக கைது செய்யப்பட்டு மதுரையில் நீதிமன்றத்தில் கையெழுத்து போட்டுருக்கார். அந்த சமயத்தில் ஏன்னா ஏற்கனவே எனக்கு பழக்கம் இருக்கிறதுனால எல்லா பேரும் சீமான்ட்டை கேட்பாங்க, டாக்குமெண்ட்ரி பண்ணுங்கன்னு அப்படின்னு. டாக்குமெண்ட்ரி பண்ணுறதுக்காக நான் சீமான்ட்டை அவங்களெல்லாம் கூப்பிட்டு போகிறேன். அவர் அப்போ போர் உச்சமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அவர் சொல்கிறாரு, அங்கே தலைவர்கிட்ட அங்கே கேட்கணும், இயக்கத்தில் அனுமதி கேட்கணும் அப்படின்றார். அப்போ நாங்கள் ஒரு அவசரத்தில் இருக்கோம். இந்த தேர்தலுக்கு முன்னாடி 2009 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அந்த ஆவணப்படத்தை கொண்டு வரணுங்கிற அந்த முனைப்பில் இருக்கும்போது இவர் அங்கே கேட்கணும், போர் உச்சத்தில் நடந்துருக்கு, இப்போ போய் எப்படி அவங்க அனுமதி கொடுப்பாங்க, நம்ம அதுக்கு முன்னாடி எப்படி எடுத்துக்க முடிக்கிறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இவர் சரிப்பட்டு வர மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வேறொரு இயக்குனர், ராமேஸ்வரம்னு ஒரு படம் பண்ண ஒரு இயக்குனர் செல்வம் ஒருத்தர், அவரை அணுகி அப்போ வன்னியரசுலாம் அந்த வன்னியரசு தான் அவரை அறிமுகப்படுத்தி விட்டார், நம்ம விடுதலை சிறுத்தைகள். அப்புறம் அதை வச்சு அப்போ அந்த காலகட்டத்தில் அது ஒரு 4 லட்ச ரூபா அதோடைய பட்ஜெட்டு. நாங்கள் 2-3 பேர் சேர்ந்து போட்டு அதை தொடங்கி போய்கிட்டு இருந்துச்சு. இப்படி தான் நாங்கள் ஒரு பக்கம் வேலை பார்த்துட்ருக்கோம். போர் நடக்குது. எங்களுக்கு அந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே அந்த ஆவணப்படத்தை கொண்டு வர முடியலை, தாமதமாகிடுச்சு. அது கொஞ்சம் நிறையா குளறுபடின்னு வச்சுங்களேன். எப்படி போயிட்டு இருந்துச்சு. இவர் இயக்குனர் சங்கம் சார்பாக பேசி முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் இயக்குனர் சொன்னால் பரப்புரை கிளம்புறாங்க. அந்த 2009 தேர்தலுக்கு சிதம்பரத்துக்கு எதிராக, காங்கிரஸுக்கு எதிராக பேசுகிறேன்னு சொல்லிட்டு இயக்குனர் சங்கம் சேர்ந்து அவர் இப்போ பாரதி ராஜா தலைமையில் இவங்க எல்லாம் கிளம்புறாங்க. கிளம்பி வரும்பொழுது தான் நாங்கள் மதுரையில் உட்காந்து பேசுகிறோம், நாம் எதாவது செய்யணுமே. நாங்கள் ஏற்கனவே நட்பு இப்போ இந்த சூழலில் இருந்தாலும் அரசியலாக அன்றைக்கி தான் உட்காந்து பேசுகிறோம். பேசிவிட்டு நான் சொல்கிறேன், ஆனால் பெரிய இளைஞர் கூட்டம் உங்களுடைய பேச்சு ரொம்ப பிடிச்சி வர்றாங்க, பெரும் கூட்டம் வருது, எதிர்பார்க்கவே இல்லை, பெரிய பெரிய அரசியல் கட்சி தலைவர்கள் கூட அந்த கூட்டம் கூடுறதில்ல, காசு கொடுத்து கூட்டு வராங்க, ஆனால் உங்களுக்கு இயல்பாகவே அந்த கூட்டம் வருது, நாம் ஏன் இதை ஒரு அரசியலாக நம்ம செய்யக்கூடாது, நம்ம ஏன் ஒரு இயக்கமாக மாறக்கூடாது அப்படின்னு நான் சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, தலைவரை நான் சந்திக்கும் போது கூட தலைவர் ஏன் நீ ஒரு உன்னால் ஒரு 5000 பேர் திரட்ட முடியாது அவங்களால,
நீங்கள் ஒரு பேச்சும் ஒரு படையணி தானே, நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இந்த பேச்சை வச்சு என்ன செய்யணும், பேச்சும் ஒரு படையணி தான் அப்படின்னு தலைவர் சொன்னதாக இவர் அப்போ சொல்லி, நம்ம சீக்கிரம் ஒரு முடிவு எடுப்போம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. சொல்லிட்டு போயிட்டு சென்னைக்கு நான் போயிட்டு அழைக்கிறேன்றாரு. அதே போல் சென்னை வந்துட்டு திரும்ப என்னை அழைக்கிறாங்க. அழைக்கும் பொழுது நாங்கள் அங்கேருந்து நான் ஒரு கூட்டத்தை கூட்டிகிட்டு இங்கே சென்னைக்கு வரோம். இயக்குனர் மணிவண்ணப்பா வீட்டில் தான் அந்த முதல் கூட்டம் நடக்குது. நாம் தமிழர்னு அன்றைக்கி தான் முடிவு பண்ணுறோம். நாம் தமிழர்னு சொல்லிட்டு நாம் வந்து கூடுவோம். எங்கே கூடுறது அப்படின்னு கேட்கும்போது, மதுரையில் நான் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே தான் சுப முத்துக்குமார் நான் சந்திக்கிறேன் முதன் முறையாக. ஓகே. சுப முத்துக்குமார், மைக்கேல், அப்புறம் நெல்லை சிவகுமார், நாங்கள் எல்லாம் சேர்ந்து மதுரையில் அந்த கூட்டத்தை நடத்தினோம். அந்த கூட்டத்திற்கு வந்த அந்த அந்த அறுத்தறிவோம் வாரீர், முள்வேலி கம்பிக்குள் இருக்கிற 3 லட்சம் உறவுகளை வந்து முள்வேலி கம்பை அறுத்து மீட்டெடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தலைப்பில் அந்த கூட்டத்தை நடத்துகிறோம். அதில் வந்து ஜெகத் கஸ்பர் வராரு, மணிவண்ணன் வராங்க, தமிழ் முழக்கம் சாவுல மீது மாமா இருக்காங்க, ஒரு அண்ணன் சீமான், எல்லாம் சேர்ந்து தான் நடத்துகிறோம். அந்த கூட்டம் வந்து நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி ஒரு பெரிய பிரம்மாண்டமான கூட்டமாயிடுச்சு. தமிழ்நாடு முழுக்க எண்ணற்ற தமிழ் உணர்வாளர்கள், தமிழ் தேசியவாதிகள், திராவிட இயக்கங்களில் இருந்தாலும் இந்த ஈழப்போர்னால் வந்து பாதிக்கப்பட்டு ஏதாவது ஒரு விடிவு வேணுமேங்கிறதுக்காக அவங்களும் நிறைய பேர் வந்து பெரிய அளவில் இன்றைக்கும் அதுக்கான பதிவுகள்லாம் என்கிட்ட இருக்குது. அப்படி ஒரு பெருங்கூட்டம் வந்துச்சு. அந்த கூட்டம் கொடுத்த நம்பிக்கை தான் நம்ம வந்து ஒரு அரசியலமைப்பை மாற்றுவோம், அரசியலமைப்பு தொடங்குவோன்ற அந்த இது வந்துச்சு. அப்படி தொடங்கினது தான். அதுக்கப்புறம் 2010 தான் அதே மதுரையில் நம்ம மாநாடு நடத்துவோம். எங்கே நடத்துவோம்னா மதுரையில் நடத்துவோம். நாங்கள் பெரிய ஒரு வலுவான இவ்வளோ பெரிய மாநாட்டை நடத்தக்கூடிய ஆட்கள் இருந்தது. நானும் முதன்மையாக இருந்தேன். அதுக்கப்புறம் நெல்லை சிவகுமார் இருந்தார். அப்போ நாங்கள் எல்லாம் சேர்ந்து மதுரையில் நடத்திடுவோம் சொல்லிட்டு மதுரையில் நடத்தினோம். அதான் சொல்கிறேன். இருக்கிறவங்கள யாரெல்லாம் தொடக்கத்தில் இருந்தாங்க? எனக்கு தெரிஞ்சு அந்த கூட்டத்தில் இருந்ததில் ஒருத்தர் இருக்காருன்னா மணி செந்தில் மட்டும் தான் இருக்கார். வேறு யாரும் இல்லை, வேறு யாருமே இல்லை. உண்மையாவா? யாருமே இல்லை, எல்லாருமே பின்னாடி வந்தவங்க. பாக்கியராஜ் எப்படி வந்தார்னு நினைக்கிறீங்க? பாக்கியராஜ்லாம் ஆரம்பத்துலேருந்து பார்த்தா தெரியும். பாக்கியராஜ்லாம் வந்து என் மூலமாக வந்தவர் தான் அவர். அப்படியா? ஆமாம். அவர் வந்து நாம் தமிழர் .orgன்னு நம்ம வந்து ஒரு வெப்சைட் தொடங்கணும். ஏன்னா அது கட்சிக்கு வந்து ஒரு வெப்சைட் வேணும்னு சொல்லிட்டு தொடங்குறதுக்கு போனால் அந்த நாம் தமிழர் .org வந்து ஆல்ரெடி ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. மதுரையில் உள்ள என் நண்பர் மூலமாக தொடங்க சொல்கிறேன், ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. யாருன்னு பார்த்தா அமெரிக்காவில் ஒருத்தர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு அப்படின்னு. யார் அவர் பிடிச்சி பேசி அதை வாங்கினா யாரோ நமக்கு வந்து போட்டியாக பண்ணிட்டான் அப்படி அப்படின்னா அவர் பிடிச்சா அவர் தான் பாக்கியராஜ். பாக்கியராஜ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இல்லை எனக்கு வந்து நான் சீமான் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், அவர் எனக்கு பிடிக்கும், இந்த நாம் தமிழ் .org யாராவது பண்ணிடக்கூடாதுங்கிறக்க நான் பண்ணி வச்சுருக்கேன், நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்றாரு. அப்போ இவ்வளோ அட்வான்ஸாக யோசிக்கிற ஆள் நீயே அந்த வெப்சைட்டை பார்த்துக்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பொறுப்பு கொடுத்தாச்சு. இது எந்த வருடம்? இது 2009 இறுதி, 10க்கு முன்னாடி 2010 மே 17 தான் வந்து மாநாடு போட்டு அரசியல் கட்சியை ஆரம்பித்தோம். 2009 ஜூலை 28 வந்து அறுத்தறிவோம் வாரின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தை தொடங்கினோம். இதற்கு இடைப்பட்ட காலத்தில் தான் இவர் உள்ளவர். இப்படி தான் வந்து அந்த 2009 ஜூலை 28 போட்ட ஜூலை 18ஆம் தேதி மதுரையில் போட்ட கூட்டத்தில் அந்த மேடையில் இருந்ததில் இன்னைக்கு கட்சியில் இருக்கிறது வந்து மணி செந்தில் மட்டும்தான். அதுக்கப்புறம் என்ன எப்படி அதுக்கப்புறம் போச்சு. அது எப்படி நான் வந்து இப்போ நாங்கள் ஒரு வேகம் அந்த நேரத்தில் வந்து பெரிய இழப்பு, நாம் வந்து ஒரு நேசித்த இயக்கம், ஒரு போராட்டம் எல்லாமே வந்து அப்படியே வந்து இல்லைன்னு ஆகிப்போச்சு. ஏதாவது ஒன்று செய்யணுமேங்கிற வெறி அப்படிங்கிறதுல வந்து வேகமாக ஆரம்பிச்சிட்டோம். ஆனாலும் வந்து அந்த அந்த பயணம் இருக்கு இல்லையா, அந்த பயணம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை எப்படின்னா வந்து சீமான் அவர் அண்ணன் வந்து பழகிற அந்த விதம், ஒரு நட்பாக, ஒரு உறவை, அண்ணன் தம்பியாக, ஒரு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் எப்படி இருப்போம். இப்போ எனக்கெல்லாம் இயல்பாகவே நானே ஒரு பாஸ் மனநிலையில் உள்ள ஆள். உண்மையிலே சொல்கிறேன், நான் வந்து ஒருத்தர் கீழே வந்து வேலை செய்யலாம் என்னால் இயல்பாகவே முடியாது. இப்போ நான் ஒரு பிளைண்டாக ஒரு கருத்து சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், என் பாஸு சம்பளம் வாங்குறதுக்கு அப்படிலாம் நான் எடுத்துக்க மாட்டேன், என்னால் முடியாது. அதை நான் மறுத்து பேசுவேன், ஆர்கியூ பண்ணுவேன், இல்லைன்னா வெளியே வந்துடுவேன். இயல்பாக நான் அந்த மனநிலையில் உள்ள ஆள். ஆனால் இவர்கிட்ட வந்து பாஸ் மாதிரியோ இல்லை வந்து வேறு கட்சி தலைவர் மாதிரியோ அவர் இருந்தது இல்லை. அதை நாங்களும் அது அப்படி ஒருவேளை அவர் இருந்திருந்தாருன்னா இந்த 15 வருஷம் கழித்து வந்தாலும் வந்து 10வது மாதமே வெளியே வந்திருப்பேன். ஆனால் அப்படி இல்லை, நாங்கள் நட்பாக ரொம்ப இயல்பாக ரொம்ப, ஏன்னா வந்து பிடிச்சி வேலை செஞ்சோம். அந்த வேலை வந்து என்னென்னா ரொம்ப 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 பிடிச்சி போய் இதனால் வர்ற பாதிப்புகளெல்லாம் வந்து எதையுமே வந்து யோசிக்காமல்
நிறைய குடும்பம் போகுது. பிரச்சனைகள் வந்திருக்கும் இல்லையா அந்த இயக்கம் ஆமாம், ஆரம்பிக்கும்போது? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் வந்து அழகிரி அவர்களை பற்றி அவருடைய ஆட்சி காலத்தில் அவர் எப்படி மதுரையில் இருந்தார்னு உங்களுக்கு நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்பட்டிருக்கோம். அந்த நேரம் தான் அவர் அமைச்சராக உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் தான் நாங்கள் கட்சி தொடங்கினோம். மதுரையில் தான் தொடங்கினோம். மதுரையில் தான் வந்து 2000 கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடியே வந்து இவர் வந்து சிறையில் அடைக்கப்பட்டார். இங்கே சென்னையில் கலெக்டர் அலுவலகத்துக்கு முன்னாடி என் மீனவனை அடித்தால் உன் மாணவன் என்னை அடிப்பேன் அப்படின்னு இவர் பேசினார். அதுக்காக வந்து குண்டாசில் போட்டு தேசிய பாதுகாப்பு சட்டம் போட்டு உள்ளதுக்கு போட்டாங்க வேலூர் சிறையில். அந்த காலகட்டத்தில் 150 நாள் சிறையில் இருந்தார். 150 நாளில் வாரம் ஒரு கூட்டம் மதுரையில் நான் நடத்தியிருக்கேன். பொதுக்கூட்டம், வாரம் ஒரு கூட்டம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் பொதுக்கூட்டம் நடத்துவேன் மதுரையில். அந்த ஒவ்வொரு தொகுதியிலையும் நடத்துவேன். நான் அந்த ஒவ்வொரு கூட்டத்துலேயும் அவ்வளவு படுபயங்கரமாக வந்து அன்றைக்கு ஆட்சியில் இருந்த இது அழகிரி அவங்களாம் வந்து கடுமையாக நான் எதிர்த்து பேசியிருக்கேன். அவ்வளவு அது என்னென்னா வந்து ஒரு இளங்கன்று பயமறியாதுன்ற மாதிரி அது ஒரு வேகம். அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து இந்த நம்ம இனத்தை அழிச்சு விட்டாங்களே, நம்மளை வந்து ஒன்றுமில்லாமல் ஆக்கி விட்டாங்களே, திராவிடம் சொல்லி நம்மளை வந்து ஒன்றுமில்லாமல் காலி பண்ணிட்டாங்களே, அந்த வெறி வேகத்தில் வந்து உண்டாக்க மாட்டாங்க. அதாவது தனிப்பட்ட முறையில் எனக்கு வந்து மிரட்டல் வந்திருக்கு, சொல்லி விடுவாங்க, கவனமாக இருக்க சொல்லுங்கள், அதை பண்ணுங்க, ஏய் வந்து பாடுறா பாப்போம்டா. உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போது உங்கள் மனைவியும் சொல்லிட்டு இருந்தாங்க பின்பக்கமா. ஆமாம், அதெல்லாம் ஏகப்பட்ட இதுன்னு வச்சுங்களேன். அப்போ அப்படி இருக்கிற சமயத்தில் தான் அதுக்கு முன்னாடியே வந்து நான் வந்து ஒரு சஃபஸ்டிகேட்டடாக ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தாலும் நான் வந்து மதுரை வந்தது பின்னாடி வந்து படித்து ஒரு பொறியாளராக வந்து என்னுடைய தலைமுறை தலையெடுக்கும் போது என்னுடைய குடும்பம், என்னோடய அண்ணன் தம்பி எல்லாம், அண்ணன் அக்கா அவங்க குடும்பம் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நானும் சஃபஸ்டிகேட்டடாக இருக்கிற ஒரு ஆள். திடீர்னு என் மேலே வந்து வெடிகுண்டு வழக்கு. EVS இளங்கோவன் மீட்டில் வந்து பெட்ரோல் குண்டு அடிச்சிட்டதா வழக்கு. திடீர்னு ஒரு நாள் வந்து பேப்பரில் வந்து அந்த பெட்டிக்கடையில் தொங்க விடுவாங்கள்ல, மதுரை பொறியாளர் தேடப்படுகிறார் அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய வழக்கை போட்டு என்னைய தேடி 2 நாள் கழித்து நான் போய் சரண்டர் ஆகி புழலில் போய் உள்ளே இருக்கேன். அதுக்கு முன்னாடி 2-3 டீம் போட்டு ஸ்பெஷல் டீம் போட்டு என்னை தேடுறாங்க. வாழ்க்கையவே வந்து மாற்றி போட்ட இந்த விஷயம். இந்த நாம் தமிழர் கட்சிங்கிறது ஒரு புரட்டி போட்ட என் வாழ்க்கையை வந்து புரட்டி போட்டது. அதன் சீமான் பின்னாடியே திருமணம் ஆயிடுச்சு உங்களுக்கு? அதுக்கு முன்னாடி திருமணம் ஆயிடுச்சு. எனக்கு 2002 திருமணம் ஆயிடுச்சு. இது நடந்து 2009 தானே. மனைவி ஒன்றும் சொல்லலையா? இல்லை, என் மனைவி வந்து ஒரு நியாயமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்குவாங்க. அதாவது தான் உண்டு, தன்னுடைய குடும்பம் உண்டுன்னு வந்து சராசரியாக இருக்கிற சராசரி பெண்மணி கிடையாது. சமூகத்தில் நடக்கிற அவலங்கள் எதாக இருந்தாலும் கேட்கணும், தட்டி கேட்கணும். அது கணவர் அதில் இருக்கும்போது வந்து அதில் இயல்பாக வந்து அவங்களுக்கு அதில் விருப்பம்தான். ஆனால் இந்த இடத்துல நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், நான் அவங்களோட இருந்த அந்த ஒரு நாளில் வந்து அவங்க ரொம்பவே என்னை இம்ப்ரெஸ் பண்ணாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே அத்தனை பேர் மாவீரர் நாள் இல்லையா, கிட்டத்தட்ட எத்தனையோ பேர் வந்தேன், 400 பேர் கிட்ட. தலைவர் பிறந்தநாள். தலைவர் பிறந்த நாள் அன்னைக்கு நிறைய பேர் வந்தேன். எல்லாருக்குமே அந்த பார்த்து செய்கிறது எனக்குமே வந்து நான் எதிர்பார்க்காத ஒரு கிஃப்ட் எல்லாம் கொடுத்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதாவது அந்த பறந்த என்னுடைய வீடுன்னு இல்லாமல் ஷீ இஸ் லைக் ஓப்பன் வித் எவரிபடி. ஸோ புரிஞ்சிக்க முடியுது. அது அப்படிலாம் இருந்ததுனால தானே இவ்வளோ நாள் நம்மளால் ட்ராவல் பண்ண முடிஞ்சது. இல்லாட்டி ரொம்ப கஷ்டம். இப்போயுமே சரி, இப்போ நம்ம வந்து இப்போ கிட்டத்தட்ட 15 வருஷம் இந்த இதில் ட்ராவல் பண்ணி வந்தாச்சு. வேறொரு எந்த சிந்தனைக்கும் நம்மளால் போக முடியலை. மாறுபட்ட அரசியல் சிந்தனைக்கு நம்மளால் போக முடியலை. இதுக்குள்ளேயே தான் மனசு உலாண்டுக்கிட்டே இருக்குது. தேர்தல் நடக்குது. 2024 பாராளுமன்ற தேர்தல் நடக்குது. நம்ம தேர்தலில் நம்மளோட பங்களிப்பு எதுவுமே இல்லாட்டி கூட அந்த தேர்தல் எப்படி நடக்குது, இவங்க இப்படி வேலை செய்கிறாங்க, யார் வேட்பாளர் நம்ம தெருவுக்கு வந்தாரா, நம்ம தொகுதிக்கு வந்தாரா, வந்தாரா நான் கேட்குறேன். நான் இல்லாதப்போ இது வீட்டுக்கு வந்துட்டு போனாங்களா, ஓட்டு கேட்டு நம்ம வீட்டுக்கு இல்லை நம்ம தெருக்குள்ளேயே வந்துட்டு போனாங்களா, ஏன்னா நான் இருக்கேன்னு சொன்னால் வரமாட்டாங்க, அது வேறு விஷயம். இப்படிலாம் வந்துட்டு போனாங்களான்னு சொல்லிட்டு நம்ம அக்கறையாக கேட்குறது. தேர்தல் ஓட்டுப்பதிவு அன்றைக்கி ஒழுங்காக இது வாக்கு சதவீதம் நம்ம தொகுதியில் எவ்வளோ போயிருக்கு, நம்ம மாவட்டத்தில் எவ்வளோ போயிருக்கு, தமிழ்நாடு எவ்வளோ போயிருக்கு, கூட சேர்ந்த வாக்குப்பதிவு கம்மியாகி போயிடுச்சு, வாக்குப்பதிவு கூட இருந்துச்சுன்னா நாம் தமிழுக்கு இன்னும் கொஞ்சம் வந்திருக்குமே வாக்கு, இன்னும் கொஞ்சம் வருமே வாக்கு, இப்படிலாம் நம்ம கேட்குறோம்ல வீட்டில். அதெல்லாம் வந்து ஒரு தடவை கூட முகம் சுழித்து அவங்க வந்து பேசுகிறது கிடையாது. ஏன்னா அதை எப்படி நேசித்து அந்த இயக்கத்தில் இருந்தோம், வேலை செஞ்சோங்கிறது அவங்களுக்கு தெரியும்ல. அதனால் அதுக்கு அந்த வகையில் எனக்கு எந்த விதமான தொந்தரவும் கிடையாது. இன்னும் கொஞ்சம் ஊக்கம் தான் சொல்லலாம். அது
பிள்ளைங்களும் அதே மாதிரி அதே தான் போல் இருக்காங்க. அதே போல தான் இருக்கு. அதே போல் அவங்க இன்னைக்கு வரைக்கும் வந்து அதான் பெரியப்பான்னு தான் சொல்றாங்க. அண்ணனை சொல்லும்போது பெரியப்பா, அது உங்க மனைவியும் அத்தான் அப்படின்னு தான் அது கூப்பிட்டு. அண்ணன் சொல்லுவார்ல, அது என்ன சொல்கிறது, நான் பிள்ளைங்கள சரியாக வளர்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். வருத்தமா சொல்லும் போது கூட அந்த ஸ்கூல்ல அது அவங்க ஃபேஸ் பண்ணதை சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ சொல்லும் போதும் பெரியப்பா அப்படிங்கிற அந்த அட்ரஸ், அதே மாதிரி உங்க மனைவி அழகா அத்தான் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. நமக்கு வந்து பரவாயில்ல, அந்த அதுதான் அந்த குடும்பத்தோட இருந்த அந்த, அதனால தான் உங்களை ஆக்சுவலி கூப்பிட்டுருக்கேன். ஏன்னா நிறைய பேர் வந்து வெறும் கட்சியால் உங்களை பார்க்குறாங்க. எனக்கு வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, வெற்றிக்குமரன் அண்ணன், தே ஆர் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ஒரு கொள்கைக்காக ஒன்றா ட்ராவல் பண்ணவங்க. ஏதோ ஒரு சிக்கல் நடுவில் வந்திருக்கு, அந்த சிக்கல் வந்திருக்கக்கூடாது. அதுதான் என்னுடைய பார்வை. அதே மாதிரி அறியாமையில் நிறைய பேர் நிறைய வார்த்தைகளை விடுறாங்க. நீங்கள் வெளியே வந்தபோது கூட இன்டர்வியூஸ்லாம் கொடுத்தீங்க இல்லையா, அது வந்து தேவையில்லை, அமைதியாக இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, உங்களுக்குள்ளார எத்தனையோ வருட அந்த நட்பு இருக்குது. அந்த நட்புக்கு வந்து மரியாதை இல்லாத போது அந்த கோபம் வந்து இயல்பானது அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. அதனால் எனக்கு அந்த கோபமும் வரல. அண்ட் நம்ம நிறையவே பேச ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா, அதனால ஐ டோன்ட் திங்க் அந்த முகம் இல்லை இவர் அப்படிங்கிறத காட்டணுங்கிறதுக்காக உங்களை வந்து இப்போ கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் நான். சரி சொல்லுங்கள், தேர்தலுக்கு வரும்போது, நாம் தமிழர் தேர்தல் அரசியலுக்கு வரும்போது அந்த பாதை இல்லை, தேர்தலில் பொதுவாக வந்து 2016 நான் மதுரை மத்திய தொகுதியில் போட்டிட்டேன். இது வரைக்கும் நீங்கள் தான் போட்டிட்டு இருக்கீங்க. 2016 போட்டிட்டேன், 2021 மதுரை மேற்கு தொகுதியில் போட்டிட்டேன் சட்டமன்ற தேர்தலில். இது போக வந்து மற்ற உள்ளாட்சி தேர்தலுக்குள்ள முழுக்க வேலை பார்த்துருக்கோம். இடைத்தேர்தலில் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா இடைத்தேர்தலும் போய் முழுக்க நின்று களப்பணியாற்றிருக்கோம். அதனால் தேர்தல் அனுபவங்கிறது ஒரு பெரிய அனுபவம் நமக்கு இருக்குது. அது குறிப்பாக வந்து அது நம்ம வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் மாதிரி, நம்ம வந்து யாரோ சொல்லி தெரிஞ்சுக்கிட்டதில்லை, நம்மளே பட்டு திருந்து வந்தால். முதல்ல நான் வந்து 1.1% வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு நாம் தமிழருக்கான பர்சன்டேஜ். ஆனால் நான் வாங்கினது 2 விழுக்காடு. மதுரை மத்திய தொகுதி வந்து பார்த்திங்கன்னா பிறமொழியாளர்கள் நிறைந்த பகுதி. மார்வாடி இருக்காங்க, நார்த் இந்தியன் நிறைய பேர் இருக்காங்க, சௌராஷ்டிரா இருக்காங்க, தெலுங்கு பேசுகிற மக்கள் நிறையா இருக்காங்க, மலையாளம் பேசுகிற மக்கள் நிறைய பேர் இருக்கிற பகுதி. கிட்டத்தட்ட மோர் தென் 40-50% இருக்காது. இதில் வந்து 2% வாக்கு வந்து அப்போ வாங்கினோம். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் எதிர்த்து போட்டிட்டு வாங்கினது. அப்போல்லாம் நான் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா, தேர்தல் நிற்கும்போது ஒவ்வொருத்தரும் நம்ம கொடுக்குற வரவேற்பு பார்க்கும்போது நம்ம ஜெயிச்சிடும் போல தெரியுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆமாம், ஏன்னா வந்து 10 பேர் சந்திக்கிறோன்னு வச்சுங்களேன், 7 பேர் கை கொடுப்பாங்க. வாங்க தம்பி, உங்களை மாதிரி இளைஞர்கள் தான் அரசியலுக்கு வரணும்னு கை கொடுப்பாங்க. அந்த 7 பேரில் இன்னும் 3 பேர் இறுக்கமாக கை கொடுப்பாங்க. அப்போ நம்ம கணக்கு பண்ணுவோம், 10, 7, 3, 30% கட்டாயம் நமக்கு வாக்கு இருக்குது அப்படின்னு நினைப்பேன். இப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருந்தப்போ வந்து 3% கூட வரல, 2% தான் வந்துச்சு. அப்போ தேர்தல்லாம் என்னங்கிறது அப்போ தான் நமக்கு தெரியுது. அப்போ 19 பாராளுமன்றத்துக்கு வேலை செஞ்சப்பையும் என்ன வருங்கிறது நமக்கு தெரியும். 21 வேலை செஞ்சப்பையும் நான் வந்து குறைந்தபட்சம் ஒரு 30-35 வாக்கு வருவேன்னு நினச்சேன். அந்த கமலஹாசனுடைய மக்கள் நீதி மையம் அவங்களாம் போட்டிட்டு கொஞ்சம் வாக்கை பிரித்தாங்க. அதில் 18,300 வாக்கு நான் வாங்கினேன். 18,300 வாக்குங்கிறது வந்து 9% அப்போ. அதே 9 கூட இப்போ வரல, எனக்கு வருத்தம் தான். அதே 9 தான் மதுரைக்குள்ளே வந்திருக்கு. நான் அந்த 2021 வாக்குல 9% வாங்கினோம் நாங்கள் எல்லாம் ஒட்டுமொத்த. அதே 9% தான் வந்திருக்கு. இன்றைக்கி வந்து எல்லோரும் கொண்டாடுறாங்க, நாம் தமிழர் வந்து அங்கீகாரம் ஆயிடுச்சு, வளர்ந்துருச்சுன்னு கொண்டாடுறாங்க. என்னால் துளியளவு அது கொண்டாட முடியல. அதுக்கு முழுக்க காரணம் எங்கள் அண்ணன் சீமான் தான். அது அவர் மட்டும்தான் குற்றச்சாட்டு சொல்லுவேன். சும்மா வந்து பழைய ஆட்கள்லாம் இல்லை, வெளில போயிட்டாங்க, வச்சுட்டாங்க, அவங்க போட்டு விட்டாங்க, இவங்க நீக்கி விட்டாங்க, ஏதோ பிரச்சனை, குடும்ப பிரச்சனை. அவர் சரியாக இருந்திருக்கணும். அவர் சரியாக சொல்லுங்க, உங்களுடைய ஆரம்பம், அவரோட ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்லுங்கள். அவரை பற்றி நீங்கள் பேச விட மாட்டீங்க, அது எனக்கு தெரியும். சொல்லுங்கள். உங்களுடைய ரிலேஷன்ஷிப் அதுதான் சொல்கிறேன்ல. நம்ம வந்து எப்படின்னா, அண்ணன் தம்பினா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், வேறு உறவு, வேறு ஒரு சொந்தக்காரங்க அப்படின்னா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், வேறு மாதிரியான ஒரு தகப்ப மகன் உறவுனா கூட ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். இது வந்து இது எல்லாம் கலந்த கலவை, ஒரு நட்பு, ஒரு அண்ணன் தம்பி எல்லாமே சேர்ந்தது. அதில் வந்து அவருடைய எல்லா இந்த கடந்த 15 வருடத்தில் அவருடைய எல்லா நல்லது கெட்டதுலேயும் நான் தானே முதன்மையாக இருந்திருக்கேன்.
அதை எங்கிட்ட நான் போய் சொல்கிறது, இது சொன்னால் அது சொல்லி காட்டுறது மாதிரி இருக்கும். நான் தானே இருந்திருக்கேன், நான் தானே எனக்கு தெரியாமல் என்ன நடந்திருக்கு. அவருடைய காதலிருந்து கல்யாணம் வரைக்கும் எல்லாமே வந்து நான் தானே. மதுரையில் வந்து இப்போ திருமணம் முடித்து இத்தனை வருஷம் ஒரு வாழ்க்கை, ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கா இல்லையா, அந்த வாழ்க்கைக்கான ஆரம்ப புள்ளி யார்? நீங்கள் தான். அதனால் அது 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 நிறையா இருக்குது. அது பேசுனா ஒரு ஒரு 10 இன்டர்வியூ பேசலாம், அதுக்கு மட்டும் பேசலாம். இது வேறு. நான் தான் எனக்கு என்ன வருது, நான் தனிப்பட்ட வாழ்க்கை என்பது வேறு. இந்த கருத்து வேறுபாடுகள் வர்றது, அண்ணன் தம்பிக்குள்ளே வர்றது, அப்பா அம்மாவனுக்குள்ளே வர்றதெல்லாம் வேறு. இதற்கும் அரசியலுக்கு என்ன சம்பந்தம்? என்ன பிரச்சனையாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, நம்ம உடச்சே பேசுவோம், வெளிப்படையாகவே பேசுவோம். இப்போ ஈரோடு தேர்தலில் வந்து நீங்கள் காசு வாங்கிட்டீங்க, அதனால தான் பிரச்சனை அப்படின்ட்டு. அதே மாதிரி பொதுச் செயலாளர் அந்த விஷயத்தில் ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. உண்மையாகவே என்ன பிரச்சனையாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது நான் அந்த இடத்துல இருக்கிறது சில பேருக்கு பிடிக்கல. அந்த சில பேர் யாருன்னு சொல்ல விரும்பலை. சில பேருக்கு பிடிக்கல. அவங்க ரொம்ப நாளாக அந்த வேலைகள் பார்த்துட்ருக்காங்க. ஒரு 2-3 ஆண்டுகளாக அந்த வேலையை பார்த்துட்ருக்காங்க. என்னைய அவர் இடத்துலேருந்து நகர்த்துறதுக்கு, நான் இருந்த இடத்துலேருந்து நகர்த்துறதுக்கு சில வேலைகள் பார்த்துட்ருக்காங்க. அதில் நான் பலிகடை ஆகிட்டேன், அவ்வளோதான். இதில் வந்து இது எனக்கு தெரிஞ்சு இவர்னால், அண்ணன் சீமானால் அந்த பிரச்சனையை டேக்கிள் பண்ண முடியலை, அவ்வளோதான். மற்றபடி வந்து இது எல்லாமே ஒரு பின்னப்பட்ட வலை. இதில் வந்து ஒன்றுமே வந்து, இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஏதாவது ஒரு சான்று, நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், நான் கட்சிக்கு எதிராக போயிட்டேன், நான் சீமானுக்கு எதிராக வந்து சீமானை காலி பண்ணிவிட்டு இவங்கெல்லாம் வரணும்னு நினச்சாங்க, இல்லை பணம் பேங்க்கு ஆரம்பித்து பேங்க்கில் அக்கௌண்ட் ஆரம்பித்து பல லட்சம் பணம், பல கோடி பணம், சொத்து வாங்கி என்னமோ சொன்னாங்க. ஏதாவது ஒன்று ஏதாவது நிரூபிங்க, ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், எதை சொல்லலாம். இங்கே ஏதாவது ஒரு சான்று காமிங்க, அதுதானே சொல்கிறேன். அப்போ நீங்கள் எந்த காரணமே என்ன சொல்லலைன்னா ஆளாளுக்கு ஒரு காரணம் வச்சுக்க தான் செய்வான். இப்படியா இருக்குமோ அப்படியா இருக்குமோ. இவ்வளவு நெருக்கமாக இருந்த வெற்றிக்குமரனே நீக்கிட்டாருன்னா அப்போ ஏதோ பெரிய காரணமாக இருக்கும், சும்மா சாதாரணமாக இருக்காது. பெரிய ஆள், அதனால் பெரிய காரணமாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனால் ஒன்றுமே இல்லை. அப்படி தான் எனக்கு, நான் தான் ஏற்கனவே பல இதில் சொல்லியிருக்கேன், உட்காந்து பேசுனா 10 நிமிஷத்தில் முடிகிற மேட்ரு. ஆமாம், சந்திக்க அது முதல்ல அதுதான் நான் பிரச்சனைன்னு சொல்கிறேன். நான் என்னைய விடுங்க, வெற்றிக்குமரனை விடுங்க. எனக்கு வந்து நான் தான் இந்த கட்சிக்கு தேவைன்னு நினைக்கிறேன். இந்த கட்சி வந்து வளரணும், இந்த கட்சி வந்து அதிகாரத்துக்கு போகணும், இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் வந்து நிறைவேறணும்னா வெற்றிக்குமரன் இந்த கட்சிக்கு தேவை. அப்படி தான் என்னுடைய கருத்து. எனக்கு பர்சனல் வாழ்க்கைக்கு இந்த கட்சி தேவையே கிடையாது. நான் வந்து ஒரு சராசரி இல்லை, மிகச்சிறப்பான வாழ்க்கை இந்த கட்சி இல்லாமல் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை, பொருளாதார ரீதியாக எல்லா ரீதியாக சமூக ரீதியாகவும் ஒரு பெரிய ஒரு அந்தஸ்தில் என்னால் வாழ முடியும். அதற்கான திறமை, அதற்கான படிப்பு, அதற்கான தகுதி எல்லாமே எனக்கு இருக்குது. எனக்கு வந்து இந்த இது கிடையாது. அப்போ 2026க்கு வந்து நாம் தமிழர் வந்து ஆட்சியை பிடிச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கையை இது ஏற்படுத்தியிருக்கணும் இந்த தேர்தல். ஆனால் வந்து எல்லா பேரும் வந்து அங்கீகாரம் ஆட்சி போட்டு குதிச்சுட்டு இருக்காங்க. கொலவெறியாகுது எனக்கு எல்லாம் பார்த்தா. இது ஒரு அங்கீகாரமா? 6.25 விழுக்காடு வாங்கிட்டு இந்த 3 இது வரைக்குமான 2000 இல்லை, அதுதான் எப்போவுமே கட்சி வந்து ஒரு எக்ஸ்போனென்ஷியல் growth தான் கொடுத்துருக்கு. 1 விழுக்காடுனா 3ன்றது 7, இப்போ 7ங்கிறது இப்போ 14-15 இன்னும் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சிக்கான தேவை கூடியிருக்குங்க. தேவை கூடியிருக்கு, இன்னும் அதிகமாக தான் வந்திருக்கணும். அது நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ 15. நான் என்ன சொல்கிறேன், அவர் சீமானனே அதிகமாக தான் பார்த்துட்டு இருந்தார். எல்லாரும் 1 கோடி வாக்கு எமது இலக்குன்னு சொல்லி தானே இப்போ கூட்டம் நடத்திக்கிருந்தோம். இன்றைக்கி 35 லட்சம் வந்தோடனே போட்டு துள்ளி குதிக்கிறீங்க. அது தற்குறிப்பில் இருந்தது. கட்சி இந்த எதுவுமே தெரியாத இப்போ வந்திருக்காங்க பாருங்கள், அவங்க போடுற ஆட்டம். அது உண்மையாக கொள்கையும் கோட்பாடை நேசித்து வந்தவங்களுக்கு வந்து உண்மையிலே வந்து இந்த இது வந்து நான் தோல்வின்னு தான் சொல்லுவேன். அது இல்லை, அதை நானுமே ஏற்றுக்கொள்கிறேன். காரணம் என்னென்னா, நானுமே வந்து நாம் தமிழுடைய ஆரம்பத்திலேருந்து அதனோட தான் பயணிச்சிட்ருக்கேன். நான் உள்ளே வந்து சேர்ந்தது வேணால் 2016-17 இருக்கலாம். ஆனால் வந்து ஆரம்பத்திலேருந்தே நான் வந்து நாம் தமிழர் அப்படிங்கிறத முழுசாக ஏற்றுக்கிட்ட ஒரு பர்சன் தான். நீங்கள் உள்ளே வந்து அது ஆரம்பத்துக்கான அந்த புள்ளியாக இருந்து அதை இவ்வளோ தூரம் வளர்த்த பிறகு வந்து நீங்கள் இல்லை, இந்த தேர்தலில் நீங்கள் இல்லைன்ற போது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. இப்போ நேரடியாகவே நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இது வந்து சமூக வலைதளத்தில் நிறைய தம்பிகள் வச்ச கேள்வி தான். மற்றவர்கள் வெளியேற்றப்பட்ட போது நீங்கள் என்ன செஞ்சீங்க?
இப்போ உங்களை வெளியேற்றும் போது மட்டும் நீங்கள் இவ்வளவு தவிக்கிறீங்களே, இதே மாதிரி தானே கல்யாண சுந்தரம், ராஜீவ்காந்தி இவங்கெல்லாம் வெளியேற்றப்பட்ட போது நீங்கள் அண்ணனுக்கு நெருக்கமாக தானே இருந்தீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கு நான் சொல்லியிருக்கேன், ஏற்கனவே இதில் சொல்லியிருக்கேன். அதில் என்னென்னா வந்து இது வந்து நான் வந்து ஒரு கட்சியில் முதன்மையான பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆள். தென் மாவட்டங்கள் முழுக்க நான் தான் வந்து பார்த்துட்ருக்கேன். அப்போ நான் வந்து ஊடகங்கள் மூலமாக நான் அண்ணன்ட்ட கேள்வி கேட்க முடியும். ஏன் நீங்கள் கல்யாண சுந்தர விளக்குறீங்க? பேசியிருக்கேன். எவ்வளோ பேசியிருக்கேன். கல்யாண சுந்தரம் பேட்டி கொடுக்குற முதல் நாள் இரவு வரைக்கும் நான் பேசியிருக்கேன். சீமானன் கூட பேசியிருக்கேன், கல்யாண சுந்தரம் மாறி மாறி பேசியிருக்கேன். எனக்கு தான் அந்த நேரத்தில் அறிவில்லைன்னு நினைக்கிறேன். கல்யாண சுந்தரம் அவ்வளோ தெளிவாக வந்து என்கிட்ட சொன்னான், புரிஞ்சுக்கிட்டு. இல்லைண்ணே அவர் அண்ணன் ஒத்துவர மாட்டார்ண்ணே, அவர் முடிவு எடுத்துட்டாரு. இல்லைப்பா நான் சொல்கிற மாதிரி நீ செய், நான் அண்ணன்ட்ட பேசிட்டேன், நீ செய்யணுண்ணே. இல்லைண்ணே அவர் சும்மா உங்களை சமாளிக்கிறதுக்காக சொல்லுவார்ண்ணே, அவருடைய முடிவு எடுத்துட்டாரு புறக்கணிங்கன்னு. வாய்ப்பில்லை. எவ்வளவு நான் போராடி, அதாவது நான் வந்து கட்சிக்காரன், நான் வந்து அண்ணன் சீமான் மீது எனக்கு வந்து அன்பு பாசம் அண்ணன் தம்பி உறவு ஒன்று இருந்தாலும் அதையும் தாண்டி வந்து ஒரு இந்த கட்சி இந்த கோட்பாடு அப்படிங்கிற அடிப்படையில் தான் நாங்கள் நெருக்கமாக வானோம். அப்போ கல்யாண சுந்தரம் மாதிரியான ஆட்கள்லாம் நமக்கு வந்து அது ஒரு ஃபோர்ஸ். அது கட்சிக்கான ஒரு முக்கியமான ஃபோர்ஸு. அவங்களெல்லாம் நமக்கு இழக்கிறது வந்து நம்ம கட்சிக்கு ஒரு பேரிழப்புன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து ஒரே நோக்கம் வந்து இந்த தத்துவம் வெல்லணும், அவ்வளோதான். அதில் யார் இருந்தாலும் சரி, நான் அந்த இடத்துல இருக்கணும், இல்லை வந்து கல்யாண சுந்தரம் இல்லை சீமான் இல்லை வேறு எனக்கு இந்த தத்துவம் வெல்லணும், அவ்வளோதான். சீமானன் தான் மட்டும்தான் வந்து வெல்லணுங்கிறதுல எனக்கு வந்து எந்த இதுலேயும் உடன்பாடு கிடையாது. இன்றைக்கி முதன்மையாக இருக்கார், அவரை லீட் பண்ணி கொண்டு போகிறாரு. அதனால் நம்ம வந்து இதை ட்ராவல் பண்ணுறோம், அவ்வளோதான். நான் கடைசி வரைக்கும் போராடினேன். ராஜீவ்காந்தி விஷயத்தில் கூட வந்து நான் வந்து இது தேவையில்லைன்னா கொஞ்சம் பார்த்துக்கலாம், கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம் அப்படின்னு தான் சொன்னேன். ராஜீவ்காந்திக்கு பேசினதுக்காக கல்யாணத்துக்காக நிறையா பேசினேன். இது நான் வந்து ஒரு கட்சியினுடைய பொறுப்பாளர் அந்த நேரத்தில் நான் எப்படி வெளியே பேச முடியும்? நான் எவ்வளோ சொல்லி அண்ணன் கேட்கல நான் பேட்டியாக கொடுக்க முடியும்? இதெல்லாம் இப்படி கட்சி உள்ளுவாரங்களை எப்படி வெளியே பேச முடியும்? நான் ஒன்று கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது என்ன அப்படின்னா, சாட்டை துரைமுருகன் ஒரு தடையும் வெளியேற்றப்பட்ட போது நீங்கள் தான் வந்து திருப்பியும் கொண்டு வந்தவரை. இல்லை, அதை தான் சொல்கிறேன். இல்லை நான் வந்து பட் அங்கே பாசிபிள் இங்கே பாசிபிள் இல்லைன்றது அதுதான். இப்போ கட்சி ஒரு இப்போ நாம் வந்து ஒரு தனிப்பட்ட சமூக இயக்கம் கட்டி நம்ம வந்து வேலை செய்கிறோம். நாம் வந்து ஒரு அரசியல் இயக்கம் கட்டுறோம். பெரும்பான்மை மக்கள் நம்ம ஆதரித்து வாக்கு செலுத்தி வந்தால் மட்டும்தான் நம்ம அதிகாரத்தை வெல்ல முடியும். அப்போ பெரும்பான்மை மக்கள் நம்ம வரணும்னா நம்ம எல்லாருக்கிட்டையும் நம்ம குறை கண்டுபிடிச்சிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒருத்தன் கூட நோபடி இஸ் பர்ஃபெக்ட், யாருமே வந்து 100 விழுக்காடு சரியானவன்னு சொல்லவே முடியாது. அப்படி தான் ராஜீவ்காந்திட்ட குறை இருக்க தான் செய்யும், வெற்றிக்குமரன்ட்ட குறை இருக்க தான் செய்யும், சீமானன்ட்டே குறை இருக்க தான் செய்யும். சீமான்ட்ட இல்லாத குறையா என்ன? அப்படி இருக்கும். அப்படி வந்து எல்லாத்தையும் குறை இருக்க தான் செய்யும். ஆனால் அதில் வந்து எது சரி எது தவறு எது வந்து முதன்மையானதுன்னு பார்த்து நம்ம வந்து கொண்டு போயிட்டுருக்கோம். ஏன்னா நமக்கு வந்து எல்லாருக்குமான தேவை இந்த அமைப்பு, இந்த கட்சி எல்லாருக்குமான அவசிய தேவை, ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்குமான தேவை. இதில் வந்து நல்லவன் இவன் சரியில்லை அப்படி தான் நான் வந்து துரைமுருகனை பார்த்தேன். துரைமுருகன் சின்ன பையன், அப்போ தான் கட்சிக்கு வந்திருக்கான், நல்லா பேசுகிறான், அவன்கிட்ட கொஞ்சம் ஆர்வ கோளாறு பல விஷயங்கள் இருக்குது, வாய் துடுக்கா பேசுகிறான், படக்குன்னு ஏதாவது ஒரு வீடியோ போட்டுறான். இது வந்து அண்ணனுக்கு கோபத்தை ஏற்படுத்துது. ஆமாம், அது திருந்தாத ஜென்மங்கிறது இப்போ தான் நமக்கு தெரியுது. சொல்லி எவ்வளவோ வந்து சரி பண்ண தான் செய்வோம். அவனே சொல்லுவான், எனக்கு சென்சாரே வந்து வெற்றின்னு தான் சொல்லுவான். ஆரம்ப காலத்தில் வீடியோ போட்டு அனுப்புவான், அது வந்து அண்ணே எதுவும் இருக்கேன் பாருங்கண்ணேன்னுவான், இதெல்லாம் ஒரு மாதிரி இருக்குப்பா கொஞ்சம் கூட இருக்குது குறைச்சிக்க அப்படின்வேன். அப்போல்லாம் போட்டு அதுக்கப்புறம் தான் வந்தவன். திரும்ப வந்து கொஞ்சம் வளர அவருக்கு வந்து நம்ம பண்ணுறதெல்லாம் சரின்னு தோணுச்சு. இப்படி 2 தடவை வந்து அவர் நீக்கிறப்ப வந்து நான் மட்டும் அவரை உள்ளே கொண்டு வரல, நானும் சேர்ந்து பேசினேன். விடுங்கண்ணே தப்பு பண்ணுறேன், அழுகிறான், மன்னிப்பு கேட்குறான், அடுத்து சரி பண்ணிக்கிறேன்னு சொல்கிறான்ட்டு. நான் வந்து சாட்டை துரைமுருகன் நமக்கு தேவை, இந்த கட்சிக்கு தேவைன்னு நினச்சேன். அப்படி ஒரு ஆள் நமக்கு வேணும் அப்படின்னு நினச்சேன். அப்படி தான் எல்லாருமே நினைக்கிறேன் ஒழிய யாரையும் வெளியேற்றணுங்கிறது வந்து பல முறை நான் போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். நான் சில வீடியோ ஆதாரங்களே இருக்குது. சீமானனே பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காருன்னா, எப்போ பாரு இவன் வந்து நீக்கக்கூடாதுன்னு சொல்லுவான், இருக்கட்டும் கொஞ்ச நாள் பார்த்துக்கலான்னு வெற்றி சொல்லுவான்னு இவர் மேடையில் பேசியிருக்காரு. அந்த அந்த ஆதாரம் நிறைய இதில் இருக்குது. ஏன்னா நான் நீக்க விட மாட்டேன். இவர் தான் சொல்லுவார், தூக்கி எரிப்பா, பிடுங்கி எறி, வேரோட பிடுங்கி எறியணும், அப்போ தான் சரி வரும். இதெல்லாம் ஒரு கலை, இதெல்லாம் வச்சுக்கிருந்தா பெரிய புற்று மாதிரி பிரச்சனையாகிட்டு இருக்கும் கட்சிக்கு. டக்குன்னு தூக்கி எறிஞ்சு அது தேவையில்லை. ஒரு கூப்பிட்டு கண்டிப்போம், 2 தடவை 3 தடவை கண்டிப்போம், அதுக்கான அவகாசம் கொடுப்போம், சரியில்லைன்னா நம்ம நீக்குவோம் அப்படிங்கிறத நான் வந்து பல முறை சொல்லியிருக்கேன். அவர் வந்து நீக்கி விடுவார். ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அவர்
என்றைக்கும் வந்து அவரை தாண்டி நம்ம எந்த வேலையுமே செஞ்சதில்லை. இப்போ எதாக இருந்தாலும் சண்டை போடுவோம், உரிமையாக பேசுமே ஒழிய அவரை மீறி ஒரு விஷயம் செஞ்சதில்லை. அவரை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். சில நேரங்களில் தவறான விஷயங்கள் சொல்லும்போது கூட வந்து நீங்கள் தவறுன்னு சொல்லாமல் அமைதியாக இருந்துட்டோம்னா அவர் புரிஞ்சுக்குவார். இவனுக்கு பிடிக்கல, அவங்களுக்கு அமைதியாக இருந்துருவார். அது கொஞ்சம் மாற்றிக்குவார். இதெல்லாம் இருந்துச்சு. வர 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 கட்சி வளர 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 அது வந்து நான் செய்கிறது தான் சரி, நான் மட்டும்தான் சொன்னால், நான் சொல்கிறத கேட்டு வேலை செய்கிறதா இருந்தால் செய், இல்லைனா போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் சொல்ல ஆரம்பித்தார். அது நமக்கும் தான் அப்படிங்கிறது எனக்கு அப்புறம் லேட்டாக தான் தெரிஞ்சுது. இந்த ஒழுங்கு நடவடிக்கை குழுன்னு ஒன்று இருக்குல்ல, அது யார், அது எத்தனை பேர், அது ஒரு மர்மமான விஷயம். அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. அப்படி இல்லை. ஒரு கட்சினா நீங்கள் வந்து வெறுமனே வந்து தலைமை நீக்கிருச்சுன்னு எப்படி நீக்க முடியும்? இப்படிலாம் ஏதாவது போட்டு போடணும். அப்படிலாம் ஒரு குழுவெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி இப்போ நாம் தமிழர்கிட்ட பார்த்தீங்கன்னா அது 12 நடைமுறை விதிகள் இருக்குது. நான் இப்போ தான் பார்த்தேன் சமீபத்தில். அதாவது ஷால் போடக்கூடாது, மேற்கூரை வைக்கக்கூடாது, அந்த மாதிரி 12 விதிகள் இருக்குது. அந்த விதிகள் வந்து உண்மையிலேயே ரொம்ப இல்லை, அது விதிகள்லாம் அது எழுதப்பட்ட விதிகள் கிடையாது. நம்மளுடைய நடைமுறை. அது நடைமுறை எழுத்துலேயோ எங்கேயுமே கிடையாது. மது புகைப்பழக்கம் கூடாதுங்கிறது தான் நடைமுறை இதில் இருக்குது, விதியில் இருக்குது. அப்படி? ஆமாம். ஆனால் அப்படிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்சியில் வந்து எவ்வளோ பேர் வெளியே தள்ளணும், அது விதியில் இருக்குது. நீங்கள் சொல்கிற எல்லா இதுவுமே வந்து அது நம்ம நடைமுறையில் கொண்டு வந்தது. சரி சரி. அதை முதல்ல அறுத்தறியும் மாதிரி கூட்டம் நடத்தினது எது நடத்தினா, அத்தனை லட்சம் மக்கள், 3 லட்சம் மக்கள் வந்து வெயிலையும் மழையிலையும் கஷ்டப்பட்டுட்டு முள்வெளி கம்பிக்குள்ளே வந்து ஒரு திறந்த வெளி முகாமில் இருக்காங்க, கூரை கூட இல்லாமல். அப்படி அவங்க இருக்கும்போது நம்ம என்ன கூரை போட்டு கூட்டம் நடத்துறது? கூரை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணது தான். அதன் பிறகு என்ன பண்ணோம், இவ்வளோ பெரிய மக்கள் கூட்டம் வந்து நம்மளுடைய பேச்சை கேட்குறதுக்காக வந்து அவங்க வெயிலில் உட்காந்துருக்காங்க, அவங்க மலையில் உட்காந்துருக்காங்க. நமக்கு என்ன, நமக்கு வந்து கூரை வேணும், நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்தது தான் இது. அது எல்லாமே அவருடைய அந்த சிந்தனை எல்லாமே சீமானோட தான். அதெல்லாம் வந்து அவருடைய எண்ணம் தான். அதை தான் நம்ம நடைமுறைப்படுத்தணும். அதே போல் சால்வை கூடாது, பரிசு பொருள் வந்து புத்தகத்தை தவிர வேறு எதுவும் கூடாது அப்படிங்கிறலாம் அது அவருடையது தான். அதெல்லாம் வந்து முழுசாக ரொம்ப விரும்பி ஏற்றுக்கிட்டு இப்போ மற்ற விழாக்கள் போகும்போது கூட நம்ம அதை நடைமுறைப்படுத்தணும். அது ஒரு எனக்குமே அந்த பழக்கம் உண்டு. இல்லை எனக்கு சால்வை வேண்டாம். வெற்றி, ஆரம்ப காலத்தில் அண்ணனோட நீங்கள் இணைஞ்சு நிறைய விஷயங்கள் செய்துட்டு இருந்தீங்க. நீங்கள் அந்த மதுரை, அந்த தென் மதுரையா இல்லை மதுரை தென் மாவட்டம், அந்த பக்கம் நீங்கள் உங்களுடைய வேலைகள் ஆரம்பிக்கும் போது உங்களோட வந்து சேர்ந்துருப்பாங்கல்ல, உங்கள் ஐடியாலஜி புரிஞ்சு, அவங்கள பற்றி சொல்லுங்க. அதாவது நாம் தமிழர் கட்சியை நோக்கி வந்தவங்க, அதாவது இதில் என்ன சிக்கல், ஒவ்வொரு கட்சியிலையுமே ஒரு சிக்கல். ஒரு கட்சியில் வந்து ஏதோ ஒரு கட்சி தொடங்கப்பட்ட உடனே ஒரு தத்துவத்தில் கவரப்பட்டோ, இல்லை வந்து அந்த தலைவருடைய பேச்சில் கவரப்பட்டோ, இல்லை அப்போ உள்ள அரசியல் சூழல்னாலேயோ வந்து சேர்ந்துருவாங்க. ஆனால் அந்த கட்சியில் வந்து சஸ்டெயின் ஆகிறது இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுதான் கேடஸோட வேலை. கேடஸ்னால் வந்து ஒரு லீடருக்கு அடுத்தபடியாக உள்ள தளபதி, அண்ணனுடைய பாண்டியன் தளபதிகளோட வேலை. நான் வந்து 5 மாவட்டம் பார்த்தேன். தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், சிவகங்கை, மாவட்டம். இந்த 5 மாவட்டத்தில் இத்தனை ஆண்டுகள் நடந்த காதுகுத்து, கல்யாணம், கட்சி தம்பிகளோட அப்பா அம்மா இறப்பு, வீட்டில் பிள்ளை இறப்பு, எல்லாத்துக்கும் நான் போய் நின்றுருக்கேன். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 90 விழுக்காடு போயிருக்கேன். நான் மதுரையில் இருக்கேன். தேனிங்கிறது பாருங்க கிட்டத்தட்ட கேரளா போடாது. இங்கே ராமநாதபுரம் பாருங்க, ராமேஸ்வரம். இந்த பக்கம் விருதுநகர் பாருங்க, கிட்டத்தட்ட ராஜபாளையம். இது போக மிக முக்கியமான ஆட்கள் அவங்களுடைய இது இருந்துச்சுன்னா கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, இந்த பக்கம் புதுக்கோட்டை, திருச்சி எல்லாமே வந்து இந்த இத்தனை ஆண்டுகளாக இந்த உறவுகளை தக்க வைக்கிறது இருக்குல்ல, அது ஒரு மிகப்பெரிய வேலை. ஏன் தக்க வச்சிங்க? தக்க வைக்க நம்ம வேணும்ல. ஏதாவது கட்சி வெறுமனே கொள்கை கோட்பாடோட ரொம்ப நாள் நீடிக்க மாட்டான். ஒருத்தன் கட்சியில் நீடிக்க மாட்டான். இன்னைக்கு நான் இந்த தேர்தலில் வைக்கிற குற்றச்சாட்டே அதான். நாம் தமிழர் மேலேயும் அண்ணன் சீமான் மேலே வைக்கிற குற்றச்சாட்டே அதான். கட்சியில் வந்து தக்க வைக்க முடியல. போன தேர்தலில் ஓட்டு போட்ட 6.25% மக்கள் இருக்காங்கல்ல, அந்த 6.25% கிட்டத்தட்ட 3% மக்கள் ஓட்டு போடலன்னு சொல்லுறாங்க. அதில் வந்து 3.5% தான், பாதி பேர் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. மிச்ச ஓட்டு எல்லாமே புது ஓட்டு. சவுக்கு சங்கர் சொல்வாரு, இது வந்து ஒரு காலேஜ் ஸ்கூல் மாதிரி, புது ஆட்கள் வருவாங்க, பழைய ஆட்கள் வெளில போவாங்க. உண்மைதான். அது என்னன்னா,
இந்த அரசியலே வந்து இங்க தெரியல, இங்க உள்ள நிர்வாகிகளுக்கோ இங்க வந்து இதுல உள்ள வந்து ஒரு பாடம் படிக்கிற மாதிரி படிச்சுட்டு இருக்காங்க ஒழிய இதை எப்படி செய்யணும், இது வந்து இது வெற்றியை எப்படி பறிக்கணுங்கிறது தெரியல. அதற்கான எந்த வேலை திட்டமும் இல்லை. இப்போ ஒரு 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 தலையில்லாத உருவம் போல ஆயிடுச்சு எல்லா பக்கமே. இப்போ நான் தென் மாவட்டங்கள்னா ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு பக்கம் இருந்தாங்க. இப்போ என்னன்னா, நீ ஒன்று அவங்கள நகர்த்தி வெளியே தள்ளிட்டீங்க, இல்லாட்டி வந்து அவங்களுக்கான இப்போ அதிகாரத்தை பிடிக்கி என்ன பண்ணிட்டீங்க, ஒன்றுமெல்லாம் ஆக்கிட்டீங்க. யாருக்கு வேலை வைப்பான்? எல்லாம் வந்து சீமானுக்கு வந்து கட்டுப்பட்டு அவர் தலைமையிலேயே வந்து எல்லாத்துக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டு வேலை வைக்க முடியுமா? எவ்வளோ பெரிய ஒரு 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 50,000 ஆண்டு பழமை வாய்ந்த தமிழினம், அதில் வந்து மிக முக்கியமாக இருக்கிற தமிழ்நாடு, அந்த தமிழ்நாட்டை ஆளணும்னு நினைக்கிறவங்க, நீங்கள் என்ன ஒரு சிற்றூரை ஆள போகிறீங்க? இவ்வளோ பெரிய 13 கோடி மக்கள் இருக்கிற ஒட்டுமொத்த தமிழ் தேசியம்னா இங்கே 8 கோடி மக்கள் இருக்காங்க. அவங்கள ஆளணும்னு நினைக்கிறவங்க எவ்வளோ பெரிய வேலை திட்டம் வேணும் உங்களுக்கு? என்ன வேலை திட்டம் இருக்கு உங்களுக்கு? நீங்க எலெக்ஷன் இருக்கும்போது அதை எப்படி கட்டமைச்சீங்க? நாங்க வந்து ஒவ்வொரு கட்டமைச்சோம்னா நான் ஒரு கூட்டம் கூட்டுறேன்னு வச்சுங்களேன், நான் ஒரு குரலை போட்டா 1000 பேர் கூடுவாங்க, நிர்வாகிகள் மட்டும் கூடுவாங்க, உட்காந்து பேசுவான். நான் சொன்னா அது வந்து ஐயோ வெற்றி என்ன சொல்லிட்டாரு அப்படிங்கிற அந்த மரியாதையும் அந்த ஒரு சின்ன அச்சமும் இருக்கும். ஏன்னா நம்ம ரொம்ப சரியா இருக்கோம், அண்ணனுக்கு நெருக்கமா இருக்கிறோம், நம்ம இதெல்லாம் வேணும்ல, ஒரு இயக்கத்துல வேணும்ல, தலைமைக்கு நெருக்கமா இருக்கிற ஒருத்தர் சொல்றாரு அப்படிங்கிறப்ப அது இப்ப அது எதுவுமே இல்லையேங்க. இப்ப யார் தடி எடுத்தாலும் தனக்கிற மாதிரி ஆயிட்டான். நீ ஒரு தொகுதியை போய் 2ஆ பிரிக்கிற 3ஆ பிரிக்கிறேன்றீங்க. இவ்வளவு பெரிய இயக்கம் இன்னைக்கு வரைக்கும் வந்து திராவிட இயக்கங்கள், குறிப்பா வந்து திமுக போன்ற கட்சிகள்லாம் எதுக்கு மாவட்ட செயலாளர் கொடுத்து வச்சிருக்காங்க? இதுக்கு இன்னைக்கு வரைக்கும் பெரிய பெரிய ஆளுகள்லாம் வந்து 10 முறை அமைச்சராக இருந்தவங்கன்னா இன்னைக்கு மாவட்ட செயலாளர் இருக்காரு. எதுக்கு இருக்காரு? சேலம் போனால் வீரவாண்டி ஆறுமுகத்தை கேட்டு தான் எது வேணாலும் செய்யணும், திருச்சி போனால் நேரு கேட்டு தான் எது வேணாலும் செய்யணும்னு சொல்லிட்டு வந்து கருணாநிதி வச்சுருந்தாருன்னா சும்மா கிடையாது. ஏன்னா அந்த இப்போ வந்து நேரு திருச்சியில் இருக்காருன்னா ஒட்டுமொத்த அந்த திருச்சி பூரா அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து அங்கே நல்லது கிட்டதுக்கு போவார். ஒரு இந்த பாண்டிங் இருக்கும், ஒரு சென்டிமெண்டல் பாண்டிங் இருக்கும் கட்சிக்காரனோட. அவங்களுக்கு நீங்கள் படக்குன்னு தூக்கி எரிஞ்சிட்டிங்கன்னா, நீங்கள் நேரில் தூக்கி போட்டு இன்னொருத்தரை போட்டிங்கன்னா, அப்புறம் அடுத்த மாதம் இன்னொருத்தரை போட்டிங்கன்னா எப்படி இது வரும்? அதே போல தான் இங்கே நடக்குது. இப்போ உங்களுக்கு நீங்கள் வந்து ஒருத்தருடைய வீட்டில் நடக்கிற விஷயங்களுக்கு நீங்கள் போயிட்டு வரீங்க இல்லையா? இப்போ அவங்க வந்து தொடர்பில் இருக்கிறாங்களா இல்லை வந்து இல்லையா? இல்லை அந்த உணர்வு வந்து உங்களுக்கு தொடர்புல நிறைய பழைய ஆட்கள் வந்து மறைமுகமாக தொடர்பு வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு அது வெளியே சொன்ன அந்த வார்த்தை நல்லா இருக்காது, அந்த மாதிரி தொடர்பு இருக்காங்க. அவங்களுக்குலாம் பெரிய நம்பிக்கை வந்து என்னைக்கா ஒரு நாள் அண்ணன் திரும்ப வந்துடுவாரு அப்படிங்கிற நம்பிக்கையில் அவங்க தெரியாமல் பேசிக்கிறாங்க. இது ரொம்ப கேவலமான ஒரு நடைமுறையாக இருக்குது. நம்ம வந்து வெளியில் பயங்கரமாக பேசுகிறோம். ஐயோ நீங்கள் கூட சொன்னீங்க, இப்போ விதிமுறைகள்லாம் சொன்னீங்க, கட்சியில் அப்படி இருக்குது அப்படி இருக்குது, எல்லாம் சிறப்பானு சொன்னீங்க. அதில் வந்து நம்ம திராவிட கட்சியில் விமர்சிச்சிருக்கோம். திராவிட கட்சிகள் தான் வந்து கட்சி தீண்டாமை இருக்குது அப்படின்னு வந்து அண்ணன் சீமானே வந்து பல மேடையில் பேசியிருக்காரு. என்ன கட்சி தீண்டாமை இருக்குது? பெற்ற அப்பையும் ஒரு கட்சியில் இருப்பான், மகன் ஒரு கட்சியில் இருப்பான். அப்பையும் சேர்த்ததுக்கு மகன் போக முடியாது. தாமரகணி சேர்த்ததுக்கு இன்பத்தமிழன் மகன் அமைச்சராக அந்த இன்பத்தமிழன் போக முடியல. தாமரகணி திமுக, இவர் அதிமுக போக முடியல. மாமன் அத்தை பிள்ளையாருக்கும் கல்யாணம் பண்ண முடியாது, ஏன்னா திமுக இருக்கும் அதிமுக இருக்கும். அப்படி கட்சி தீண்டாமை இங்கே இருக்குன்னு இவர் பேசிவிட்டு அதை காட்டிலும் 100 மடங்கு தீண்டாமை இந்த கட்சியில் இருக்கு. மிஸ் பண்றீங்களா? நீங்க வேலை செய்த தம்பிகளை மிஸ் பண்றீங்களா? எப்படி மிஸ் பண்ணாம இருக்க முடியும்? நான் மிஸ் பண்ற மாதிரி அவங்களும் மிஸ் பண்றாங்க. ஆனா சில பேர் வந்து வெளிப்படையா வந்து சொல்றாங்கண்ணே வேற வழி இல்லை சூழ்நிலை அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் வந்து இதுதான் வாய்ப்பு இல்ல. வெற்றி, ஒரு கேள்வி. உங்களோட டிராவல் பண்ணாங்கல்ல உங்க தம்பிகள் தங்கைகள் கூட இருந்திருப்பாங்க. இவங்க லைஃப்ல மாற்றங்கள் எப்படி நடந்தது? அது நீங்க கண் கூட பாத்திருக்கீங்களா? இந்த கட்சியில வந்ததுனால அது ஆரம்ப கட்டத்துல வந்த தம்பி தங்கள் எல்லாருமே வந்து பொருளாதார ரீதியான வீழ்ச்சி, கடுமையான பிரச்சனைகளை தான் இன்னைக்கு வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு கட்சி வளர்ந்த பின்னாடி வந்திருக்காங்க இல்லையா? கட்சி வளர்ந்துருச்சு, 5 விழுக்காடு 6 விழுக்காடு 7 விழுக்காடு வந்துருச்சு அப்படின்னு பின்னாடி ஒரு கூட்டம் வந்திருக்குல்ல, அதுதான் வாழுது. அதுதான் வந்து ஒரு அது கட்சி அது எல்லா, அதாவது ஆரம்பத்தில் சொல்லுவாங்க எங்கிட்ட, இன்னைக்கு நீங்கள் உழைக்கிறீங்க, நாளைக்கு வந்து எல்லாம் வளர்ந்து முடிச்சோன்னா உங்களை தூக்கி எறிஞ்சிருவாங்க, வேற ஒருத்தவங்க வந்து அதிகாரத்தில் உட்காருவாங்க, இல்லை வந்து பண்ணுவாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வேற வரலாம், திராவிட கட்சி இல்லை, எங்கள் கட்சியில் அப்படிலாம் இருக்காதுன்னு அப்போ வீரவசனம் பேசினேன். அதுக்கப்புறம் தெரிஞ்சு இப்போ தான் தெரியுது அப்படிதான் இருக்கும் போல தெரியுது அப்படின்னு.
அது மாதிரி வந்து இன்னைக்கு வந்திருக்காங்க இல்லையா கட்சியில், இன்னைக்கு வந்து கட்சி வளர்ந்த உடனே, இப்போ நாம் தமிழர் கட்சின்னு தொடங்கப்பட்ட அன்னைக்கு இது இப்படி வரும்னா எதிர்பார்க்கலாம். ஒரு வேலை செய்யணும், நம்ம வந்து இது இன்னைக்கு இது தேவை, இது செய்யணும், இது வளருமா வளராதா, பெருசாக வருமா வளராதா தெரியாது. இதனுடைய இது இது எடுத்துட்டு போறோமே, இது எடுத்துட்டு போறோமே, இதனுடைய பின்விளைவுகள் என்ன, நம்ம குடும்பம் எவ்வளவு பாதிக்கப்படும், நம்ம வந்து இன்னைக்கு நம்ம மேல எத்தனை வழக்கு பாயும், வாழ்நாள் முழுவதும் வந்து நீதிமன்றம் போகணும், இதெல்லாம் யோசிக்கவே இல்லை. இது அப்படி தொடங்கப்பட்ட, அப்படி அந்த காலகட்டத்தில் வந்தவங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. ஆனால் வளர்ந்த பின்னாடி இது அதிகாரத்துக்கு வந்துடும், இன்னைக்கு வந்து எப்படியாவது நம்ம போனா இங்க வந்து ஒரு கான்செப்டா மீடியாலே நம்ம பாக்குறோம். அதாவது நாம் தமிழர்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு பேசினவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து இல்ல, அதை கடந்து போக முடியாதுன்னு பேசுற இடத்துக்கு வந்துருச்சு. எந்த கட்சியிலையும் வந்து நாம் தமிழர் கட்சிங்கிற வார்த்தையோ சீமாங்கிற வார்த்தையோ உச்சரிக்க மாட்டாங்களே. இன்னைக்கு வந்து ஒவ்வொரு பேட்டிலையும் வந்து சீமான நாம் தமிழ் இல்ல அப்படி வந்துருச்சுல. இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு கூட்டம் வருது. அந்த கூட்டம் வந்து அது வந்து ஒரு உண்மையான அரசியல் கூட்டம். அந்த கூட்டம் எப்படி எங்க நகர்த்துறது, சீமான் அண்ணனை எப்படி வந்து அவர் எப்படி நடந்துக்கிட்டா அவருக்கு பிடிக்கும், இங்க எங்க காய் நகர்த்தினா எது நடக்கும் அப்படிங்கிற தெளிவான புரிதலோட தெளிவான கால்குலேஷனோட வந்து ஒரு கூட்டம் வந்துருச்சு. அது பெருங்கூட்டம் ஆயிடுச்சு. அந்த கூட்டம் தான் வந்து இவரை சூழ்ந்து இருக்கு. அதுக்குள்ள சிக்கியிருக்காரு. நாம் தமிழருக்கு முன்னாடி வேற ஏதாவது அரசியல் கட்சியில இருந்தீங்களா? வாய்ப்பே இல்லை. பெரும்பாலும் நம்ம அப்படிதான் இருக்கோம். கிட்டத்தட்ட எல்லாருமே நாம் தமிழர் அரசியல் விமர்சனங்கள் பண்ணுவோம், பிடிக்கும். ஒரு காலகட்டத்தில் வந்து இப்போ எங்கள் அப்பெல்லாம் எங்கள் ஊரில் வந்து அதிமுக தலைவர், அப்படி அப்போ எம்ஜிஆர் பிடிக்கும். அப்பா வீட்டில் சொல்லுவோம், வீட்டில் சொல்கிறது வச்சா நமக்கு அப்படி ஒரு பார்வை இருக்கும். பிறகு கொஞ்சம் வந்து மொழி இனம் வரப்போ வந்து கலைஞர் மேலே அந்த ஆர்வம் வந்துச்சு. இப்போ ஜெயலலிதா கருணாநிதி கைது செய்ய போது நானும் அழுதேன். எங்க அப்பா வந்து இப்படி திட்டினாரு, சத்தம் போடாரு, உன்னோட கண்ணீர்லாம் இவன் மாதிரி ஐக்கியருக்கு வந்து நீ வந்து வீணாக்காத அப்படின்னாரு. அப்பா போங்கப்பா, நீங்க இவ்வளவு பெரிய ஆளுமே வந்து இப்படியா வந்து பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அங்க அப்பா, நான் எனக்கு அப்பாவுக்கு சண்டை. அப்படி அந்த பார்வை இருக்கும். கட்சியில பொறுப்பு, வாக்கு செலுத்துவோம். அந்த நேரத்தில் வந்து இப்போ திமுக வாக்கு செலுத்திருக்கோம், அதுக்கு முன்னாடி அதிமுக வாக்கு செலுத்திருக்கோம். அது மாதிரி வந்து சில வேட்பாளர்கள் வந்து நமக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, பிடிச்சவங்களா இருப்பாங்க, வாக்கு செலுத்துவோம். அப்படிதான் இருந்திருக்கே ஒழிய நேரடி தலையீடுங்கிறது அரசியல் இருந்தது இல்லை. நேரடி தலையீடுங்கிறது இந்த ஈழ பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த போர் வந்து மக்கள் இவ்வளவு கிட்டத்தட்ட ஆரம்ப கட்டத்துல இருந்தவங்க எல்லாருமே வந்து அந்த திராவிட சாயல், அதனாலதான் அரசியல் பண்ண தெரியலன்னு நினைக்கிறேன். ஆமா. ஒருவேளை நான் வேற ஒரு கட்சியில இருந்துட்டு வந்திருந்தேன்னா சீமான் நான் ஈஸியா டீல் பண்ணிருப்பேன். இல்ல இப்ப நானே அப்சர்வ் பண்றேன். நானு யாரெல்லாம் வந்து ரொம்ப வேகமா முன்னாடி போறாங்க, ஒரு பவர்ஃபுல் ஆயிட்டு வராங்க, அவங்க எல்லாம் பார்த்தா ஒரு வேற கட்சியில இருந்து வந்தவங்களா இருக்காங்க. நாம் தமிழர்லயே பயணிச்சவங்க, இதுதான் முதல் கட்சின்னு பயணிச்சவங்க யாராலையும் உள்ள சர்வை பண்ண முடியல. இது அண்ணன் கவனத்துல கொண்டு வரணும். கிட்டத்தட்ட இல்ல இதுலயும் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வந்தவங்களும் இருக்கிறாங்க, இன்னைக்கு வரைக்கும் சர்வை ஆகிட்டு வரவங்களும் இருக்காங்க, சில பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த கணக்கீடுகள்லாம் வந்து தெரியுது. இப்போ நான் வெளிப்படையாக ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் இந்த இடத்துல வந்து நகர்த்தப்பட்டதுக்கான காரணம் வந்து இதுக்குள்ளே இருக்கிற சாதிய பார்வை. ஒருவேளை இவர் இருந்தால் நம்ம அந்த இடத்துக்கு வர முடியாதோ? ஒரே சாதியில எப்படி வந்து ரெண்டு உயர்ந்த பொறுப்புகள் வந்து இங்கே இருக்க முடியும்? அப்ப இது ஒரு இடையூறா இருக்கிறது. இவர் இடையூறா இருப்போம் நாளைக்கு. அதெல்லாம் முதன்மை காரணமா இங்க இருக்கு. அதெல்லாம் பின்னாலாம் தெரியாது. இந்த மாதிரி பார்வை பார்த்தோம்னா நம்ம வேற மாதிரில இது பண்ணி இருந்திருப்போம். இந்த மாதிரி பார்வை நமக்கு கிடையாது. நம்ம ஒரே பார்வை தேவை தலைவர். இந்த நம்ம அதாவது இந்த போரோ இத்தனை லட்சம் மக்கள் வந்து கொன்றளிக்கப்பட்டதோ போன தலைமுறையில் நடந்துருந்துச்சு. நம்ம வந்து நம்ம அப்பா சொல்லி நம்ம கடத்திருந்தாருன்னா இது தெரியாது. நல்ல ஒரு இளம் பருவத்தில் நம்ம ஒரு வீதியமாக இருக்கும்போது கண்ணு முன்னாடி நம்ம இனப்படுகொலை நடக்குது, இவ்வளோ பேர் கொன்றளிக்க போகிறாங்க, பார்த்துட்டு எப்படி சும்மா இருக்கிறது அப்படிங்கிற அந்த இதுதான். இப்போ இன்னைக்கு கட்சியில் வந்திருக்கிற நிறைய பேருக்கு வந்து இந்த ஈழப்படுகொலையே தெரியாது, விவரமே தெரியாது. தலைவர்னா யாருன்னு தெரியாது, அவருடைய வரலாறு என்னன்னு தெரியாது, அவர் எப்படி இந்த போராட்டத்துக்குள்ள வந்தாருன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. அப்படி நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு சமூக வலைதளத்துல ரொம்ப பரபரப்பா 2-3 நாளா போயிட்டு இருக்கு. அதாவது என்ன அப்படின்னா, இந்த LGBTQ டீயை விட்டுரும், அதுக்கு சப்போர்ட் பண்ணி வெண்ணிலா தாய்மான் வந்து ப்ரைட் மந்த் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. சில பேர் வந்து அவங்களுக்கு ஆதரவா பேசுறாங்க, நிறைய பேர் அவங்கள வந்து
எதிர்த்து, ஏன்னா தமிழ் தேசியத்துக்குள்ளார இருந்துட்டு வந்து இந்த ப்ரைடு இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தத்துவம் அப்படின்ட்டு. இப்போ இந்த மாதிரி சில ஆட்கள் உள்ளதானே இருக்காங்க. இல்ல அதுதான் சொல்றேன். இப்ப அது எல்லாம் தனிப்பட்ட இப்ப கருத்து. இவங்க நீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட கருத்து இருக்கலாம். எனக்கு ஒரு தனிப்பட்ட கருத்து இருக்கு, அதை பற்றி ஒரு பார்வை இருக்கு, உங்களுக்கு ஒரு பார்வை இருக்கு, அதே போல தங்கச்சிக்கு ஒரு பார்வை இருக்கலாம். ஆனால் நீங்க வந்து ஒரு கட்சியினுடைய ஒரு ஒரு பொது நோக்கம் கொண்ட ஒரு கட்சியினுடைய ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்து கொண்டு என்னுடைய தனிப்பட்ட கருத்துன்னு பதிவே பண்ணக்கூடாது. அது வந்து நீங்க சார்ந்திருக்கிற இயக்கத்தை கட்சியோ அது பாதிக்கும். இப்போ நீங்க அதே தான் இப்போ சாட்டை துரைமுருகனுக்கும் அதே பிரச்சனை தான். நீ என்ன வேணாலும் பேசிட்டு போ, யார வேணாலும் திட்டு, யார வேணாலும் வீடியோ இல்ல அவர் தான் இப்ப முதன்மை கொள்கை பரப்பு செயலாளர். இந்த விஜய் விஷயமே பாத்தீங்கன்னா அவர்தான் அவரே போட்டுட்டாரா? அண்ணா சொன்னாரு, அவர் சொல்றாரு முதன்மையா வரட்டும். இருக்கு உண்மையிலேயே முதன்மையா வந்தா மகிழ்ச்சி தான் வரட்டும். நான் வேற சொல்லியிருந்தேன் முதன்மை வலையொலி சாட்டை அப்படின்னு போட்டு தமிழ் தேசிய வலையொலின்னு போட்டிருந்தாரு. நான் வந்து இல்ல ராவணா தான் வந்து முதன்மை தமிழ் தேசிய வலையொலி தான். அப்ப எல்லாரும் திட்டிட்டு இருந்தாங்க, என்ன ஒருத்தரை வாழ்த்த முடியாதான்னு. நான் சொன்னேன், நான் முதன்மையாக வர வேண்டும் சொல்லியிருந்தாருன்னா நான் வந்து வாழ்த்திருப்பேன். நான் தான் முதன்மைன்னு சொல்லும் போது அதை ஏத்துக்க முடியாது. ஏன்னா இல்ல மக்கள் தானே சொல்லணும் முதன்மைங்கிறது. யார் சொல்லணும்? பரீட்சை எழுதுறோம், எழுதிட்டு வந்த உடனே நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்றது இல்லையா? வாத்தியார் மார்க் பண்ணணும்ல. ஆமா, நிறைய அதாவது என்ன சொல்றது, கிட்டத்தட்ட எல்லாமே உடைச்சு பேசிட்டு இருக்கோம். பல பேர் நீங்க உட்பட பல பேர் வெளியேறதுக்கு காரணமா இருக்கிறது சாட்டை துரைமுருகன் அப்படிங்கிறாங்க. உண்மை நினைக்கிறீங்களா? இல்ல, அவர் கிடையாது. அவர் இல்ல, எவருமே கிடையாது. சீமானன் தான் காரணம். ஓகே, அவர் நான் என்ன சொல்றேங்க, ஒரு கட்சி வளரும் பொழுது அது புதிதாக வந்து ஒரு தூய ஒரு சிந்தனையோட ஒரு இவ்வளவு பெரிய ஒரு பேரினத்தின் விடுதலைக்காக உருவான ஒரு கட்சி அது வளரும் பொழுது எண்ணற்ற இடர்பாடுகள் வரதான் செய்யும். துரோகிகள் கூட தான் செய்வாங்க, என்ன வேணாலும் சொல்லுவாங்க, என்ன வேணாலும் செய்வாங்க, தூங்கிட்டு இருக்கும்போதே கழுத்துறதுக்கு கூட ரெடியாக இருப்பாங்க, எல்லாம் செய்யறாங்க. ஆனால் ஒரு தலைவனாக இருக்கிற ஒருத்தர் வந்து இதெல்லாம் சரி செஞ்சாதான் சரி செய்யணும்ல. என்னுடைய பாதை, நான் போகிற பாதை எப்படி எனக்கு என்ன ரோடு போட்டு வச்சுருப்பானா இல்லை சரியாக வச்சுருப்பானா நீங்கள் வராதான்னு சொல்லிட்டு எனக்கு இடர்பாடு வரதான் செய்யும். அதை சரி பண்ணி கொண்டு கூட தான் தலைமை. இது 1000 பேர் சொல்லலாம், சாட்டை சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம், யார் வேணாலும் சொல்லலாம். அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, அவர் தூக்கிடுங்க. நானே இன்னொருத்தரை போய் குறை சொல்லலாம், யாரே சீமானுக்கிட்ட. ஆனால் இவர் சரியில்லை தூக்குவோம்னு சொல்லலாம். நீங்கள் சொல்கிறீங்க ஒழுங்கு. நான் என்ன சொல்கிறேன், ஒழுங்கு நடவடிக்கை ஒன்று போடுங்க, தயவுசெய்து இனிமேலாவது போடுங்க. ஒழுங்கு நடவடிக்கை குழுங்கிறது ஒன்றுமே கிடையாது. ஒழுங்கு நடவடிக்கை குழு ஒருத்தர் கூட கிடையாது. நான் சொல்ல ஒழுங்கு நடவடிக்கை குழு ஒன்று போடுங்க. போட்டுட்டு ஒரு பிரச்சனை, ஒரு தொகுதி செயலாளர் மேலே வந்து புகார் வருதா, அவருக்கு வந்து முதன்மையாக வந்து கூப்பிட்டு வர சொல்லுங்க. ஒரு புகார் வருதா, நேரம் இங்கே வர சொல்லுங்க, அழைப்பு கொடுத்து கடிதம் போட்டு வர சொல்லுங்க, உட்காந்து பேசுங்க, என்ன பிரச்சனைன்னு பேசுங்க. திருத்திக்க கொள்ளக்கூடிய தவறாக இருந்தால் அவருக்கு வந்து ஒரு அவகாசம் கொடுங்க, இதுக்குள்ளே நீங்கள் சரி பண்ணிக்கின்னு சொல்லுங்க. இல்லை சரி பண்ணலையா, ஒரு தற்காலிக இடைநீக்கம் செய்யுங்க. 6 மாதத்துக்கு நீங்கள் வந்து கட்சி பொறுப்புல இருந்து எடுத்து விடுங்க. இல்லை அதே மீறி சரியா அவருடைய வந்து உறுப்பினராக இருந்து ஒரு 6 மாதத்துக்கு நீக்கம் பண்ணுங்க, இடைநீக்கம் பண்ணுங்க. இல்லை அப்பயும் சரி வரலையா அவரை வந்து தூக்குங்க, கட்சியை விட்டு தூக்குங்க. அப்படிதான் செய்யணும். தனிப்பட்ட ஒருத்தர் சொல்லிட்டு நம்ம வந்து அதை தவிர்க்க முடியாது. ஒரே ஒரு ஆள் தான் நம்ம நினைக்கிறோம். அண்ணன் கிட்ட பிடிக்காதுன்னா இருந்தா இரு போனா போன்னு சொல்றது வந்து எனக்கு எப்பவுமே ஏற்புடையது கிடையாது. அது இல்ல. அதாவது எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நீங்க தான் கட்சி விட்டு போயிட்டீங்கல்ல, அப்புறம் என்னத்துக்கு பேசுறீங்க அப்படின்னு. நான் இதான் சொல்லுவேன், கட்சியை விட்டு தான் போயிருக்கேன், அந்த நாம் தமிழர் குடும்பத்தை விட்டு என்னால அவருக்கு ஒரு சிந்தனை வந்துருச்சுக்கா. என்னன்னா அவர் வந்து என் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சாரு. ரொம்ப காலமா பேசுறாரு. நான் இருக்கும்போதும் பேசினாரு. அது பல முறைகள்ல நம்ம வந்து அது வந்து என் கட்சின்னு பேச ஆரம்பிச்சாரு. அவருடைய எண்ண ஓட்டத்தை நம்ம அதான் புரிஞ்சுக்கணும். நான் என்ன சொல்றேன், அவர் உழைக்கிறாரு, அதில் மாற்றுக்கிறது தெரியல. உங்களுக்கு தெரியுமா கீழே உள்ள ஒரு மதுரை மாதிரி ஊர்ல இல்ல வந்து ஒரு சென்னை மாதிரி ஊர்ல வட்டத்துல கடைசி ஒரு வட்டத்துல ஒரு வார்டுல கீழே கடை கோடியா உள்ள ஒருத்தர் வந்து எவ்வளவு உழைக்கிறான்னு தெரியுமா? உங்களுக்கு எவ்வளவு செலவழிக்கிறான்னு தெரியுமா? எவ்வளவு பாடுபடுறான்னு தெரியுமா? எவ்வளவு எத்தனை வழக்குகள் வாங்கி நீதிமன்றத்துக்கு போயிருக்கான்னு தெரியுமா? அதுல இருந்து நீங்க அவனுக்கான என்ன செய்றீங்க நீங்க? அப்போ ஒவ்வொருத்தனுடைய உழைப்பு இருக்கு. இது என் கட்சின்னு சொல்லிக்கிற உரிமை வந்து அண்ணனுக்கு கிடையவே கிடையாது. நம்ம கட்சின்னு பேசுங்க. இது தமிழ் தேசிய இனத்திற்கான கட்சி. தேசிய தலைவரின் பேரை சொல்லி வந்து உருவான கட்சி. தேசிய தலைவர் அது வந்து படத்துல ஏந்திரங்கிறதுக்காக பல பேர் ஓடி வந்து இணைந்த கட்சி. இன்னைக்கும் விஜய் கிட்ட அதான் கேட்டுட்டு இருக்காங்க, அவரு பிரபாகரனை ஏத்துப்பாரா, தலைவரை ஏத்துப்பாரா அப்படின்னா அவர் திரும்பி பார்க்கலாம். அது அந்த கொடுமை அப்புறம் தான் பேசணும்.
என்ன பண்றது, நான் நிறைய பேர் வந்து சீமான் முதலமைச்சர் ஆவாரு, சீமான் அதிகாரத்துக்கு வருவாருன்னு நினைச்சுதான் கட்சிக்கு வந்திருக்காங்க. கட்சி நாங்களாம் அப்படிதான் நினைச்சு உழைச்சோம். இன்னைக்கு வந்து நேற்று கூட ஏதோ செய்தி வந்திருக்கு, துணை முதல்வர் விஜய் துணை முதல்வர் கொடுக்குறாரு சீமானுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு தேர்தல்ல இருந்து வெற்றி பெறல, ஒன்றும் பண்ணல. ஆனா வந்து இல்லப்பா அண்ணன் அவர் வந்து அவர்கிட்ட நான் அண்ணன் ஒரே கேள்வி கேட்குறேன். நீங்க வந்து இதற்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரும்போது நீங்க வேணான்னு சொன்னீங்க, அதுக்கு ஒரு நியாயமான காரணம் இருந்துச்சு. கமலஹாசன் வரும்பொழுது வந்து நீங்கள் வந்து ஏற்றுக்கிட்டீங்க விஜய். ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, எல்லாருக்குமே சொன்னீங்கன்னா, வெறுமனே ஒரு திரைக்கவர்ச்சி மட்டுமே வச்சுக்கிட்டு ஆளை துடிக்கிறது, ஆளை நினைக்கிறது வந்து மிக தவறானது அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் பல மேடைகளை சொல்லியிருக்கீங்க. அதற்கு நீங்கள் இப்போ என்ன சொல்ல போறீங்க? விஜய் அவர்கள்கிட்ட திரைக்கவர்ச்சி தாண்டி அவர் இந்த சமூகத்திற்கு செய்த நன்மை என்ன? இந்த தமிழ் சமூகத்திற்கு அவர் என்ன ஆற்றிருக்காரு? என்ன பிரச்சனைகளை வந்து எந்த போராட்டத்தில் வந்து அவர் பங்கெடுத்திருக்காரு? எதற்காக அவர் குரல் கொடுத்திருக்காரு? கிட்டத்தட்ட 50 வயது ஆயிருச்சுல விஜய்க்குமே. இந்நேரத்துக்கு வந்து தன்னை வெளிப்படுத்தி இருக்கணும். ஏதாவது ஒரு இடத்துல வந்து இல்லை, அவர் வரட்டும், அவர் அரசியலுக்கு வரட்டும். வந்து இப்போதான் வராரு. அவரை நிரூபிக்கட்டும். அவர் யாருங்கிறத வந்து மக்கள் நிரூபிக்கட்டும். அரசியல் கட்சி ஆரம்பிக்கட்டும். ஒவ்வொரு பிரச்சனைகளோட நிலைப்பாடு கொடுத்து சொல்லட்டும். அவர் வரட்டும். அதுக்கப்புறம் அவர் முதலமைச்சராக கூட வரட்டும். அதில் வந்து இன்னும் நமக்கு வந்து ஆட்சேபனை இல்லை. அது உண்மையிலேயே அவருடைய கருத்துக்கள், அவருடைய கோட்பாடு, சிந்தனைகள்லாம் சரியாக இருந்துச்சுன்னா வந்து நம்மளும் அதுக்கு ஆதரவாக இருப்போம். ஆனால் அது நான் வந்து சீமான்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி தான், நீங்கள் இப்படி சொல்லி வந்தீங்கல்ல, ஏன் திடீர்னு வந்து இப்படி ஒரு மாற்று முடிவு எடுக்கிறீங்க? அதான் இதெல்லாம் பல பேருக்கு வந்து இது இப்போ பல தமிழ் தேசியவாதிகள் இந்த வந்து எப்படியாவது ஒரு மாற்றம் உருவாயிடும் அப்படின்னு வந்து நீண்ட காலம் ஏங்கி கிடந்தவங்களுக்குலாம் இப்போ சமீபத்திய இவருடைய போக்குகள் எல்லாமே வந்து பயங்கரமான கேள்விக்குறியும் அதோட அச்சத்தோடய இருக்காங்க. என்ன இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி. இப்ப 2026 வெற்றி பெறணும் அப்படின்னா என்ன செஞ்சா இப்ப வெற்றி பெறலாம்னு நினைக்கிறீங்க? முழுமையா வந்து நிர்வாகத்தை மாற்றணும். அவர் வந்து அந்த நிர்வாகத்தை மாற்றணுங்கிற என்ன வரணும்? அதிகார பகிர்வு இருக்கணும். எல்லாருக்குமான சுதந்திரத்தை கொடுக்கணும். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிங்க, அதாவது மற்ற கட்சிகள் போல இந்த கட்சிகள் கிடையாது. இந்த கட்சியில் வந்து பொறுப்புக்கு வரான் அப்படின்னா, பொறுப்புக்கு வரவன் வந்து மற்ற கட்சிகளில் வந்து இங்கே போனால் சம்பாதிக்கலாம், இங்கே போனால் வந்து நம்ம வந்து ஒரு புகழ் வரலாம், இல்லை அதை வச்சு ஏதாவது தொழில் இது பண்ணிக்கலாம் அப்படின்ற நோக்கத்தில் வருவான். அதனால் நீங்கள் என்ன பண்ணாலும் அவன் கட்சியில் கிடப்பான். திராவிட கட்சிகளில் அதிமுகவை அவமானப்படுத்தினாலும் கிடப்பான், அடித்தாலும் கிடப்பான், திட்டினாலும் கிடப்பான், அந்த கட்சியில் கிடப்பான். ஏன்னா அந்த பதவி அவனுக்கு முக்கியம். இங்கே அப்படி கிடையாது. ஒரு சுடுசூடு தாங்க மாட்டான். ஏன்னா இவன் வந்து சுயமரியாதைக்காக கட்சிக்கு வந்தவன், இவன் வந்து இனமரியாதைக்காக கட்சிக்கு வந்தவன், இவன் ஏதாவது ஒன்று சாதிக்கணுங்கிற கட்சிக்கு வந்தவன். இவனை நீங்கள் வந்து ரொம்ப காலத்துக்கு நீங்கள் வந்து நிற்க வைக்க முடியாது. அப்போ இவங்களை தக்க வைக்கிறதுக்கு நம்ம எப்படி ஒரு நிர்வாகம் பண்ணணும்? கேள்வி நிறைய பேர் என்ன கேட்பாங்க, எதுக்கு நீங்க கட்சி விட்டு வெளியே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் சொல்லுவாங்க அனுப்பிட்டாங்க, நானா தான் வெளியே வந்தேன். நீங்க சொல்ற இந்த வார்த்தை தான், சுயமரியாதைக்காக தான் நான் வெளியில வந்தேன். ஏன்னா சில விஷயங்கள் வந்து நமக்கு சுயமரியாதை தொடும் அளவு இருந்ததுனால, அதே மாதிரி உள்ள பயணிக்கும் போது நம்மளால வெளியே செய்ய நினைக்க விஷயங்கள் எதுவுமே செய்ய முடியல. அப்போ சரி வெளியில வந்தாது நம்ம செய்வோம் அப்படின்ட்டு தான் நான் வந்து வெளியில வந்து இதுல நான் குறிப்பா சொல்ல வேண்டியது, இப்ப இந்த பேட்டியை நீங்க ஒளிபரப்புனீங்கன்னா கீழே வந்து அந்த கமெண்ட்ல வந்து பயங்கரமா எழுதுவானுங்க. அவங்களுக்கெல்லாம் நான் வந்து சொல்றது ஒண்ணுதான், சில நேரத்துல வந்து இதுக்காகவே பேசிடுவோமான்னு தோணும். நான் அவங்களாம் சொல்றது, தம்பிகளா நிதானம் ரொம்ப தேவை, நான் ரொம்ப நிதானத்தோடு இருக்கேன், அண்ணனுக்கு எனக்குமான உறவுலாம் உங்களுக்கு தெரியாது. அது வந்து அதெல்லாம் வந்து நான் வந்து இப்போ நீங்கள் என்னை காயப்படுத்துறீங்கிறதுக்காக வந்து நான் பேச ஆரம்பித்தேன்னா நீங்கள் பாட்டுக்கு போயிடுவீங்க. இந்த கட்சிக்கும் அண்ணனுக்கும் தான் அது ரொம்ப சிக்கல். அதனால் இதெல்லாம் என்னுடைய உணர்வு, அதை வெளிப்படுத்துகிறேன், அதை புரிஞ்சுக்கங்க, அவ்வளோதான். தேவையெல்லாம் வந்து பின்னாடி வந்து அதுன்னு போட்டு என்னை டென்ஷன் பண்ணி அப்புறம் நானே கிடையாது வெற்றி. அது ஒரு குரூப் இருக்கு, நான் நல்லாவே ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. அந்த குரூப்பை யார் வழி நடத்துறாங்கன்றதும் நமக்கு தெரியுது, அப்பட்டமா தெரியுது. எல்லாருமே அப்படி கிடையாது. எனக்கு தெரிஞ்சு வந்து பல பேர் வந்து ரொம்ப நிதானமா தமிழ் தேசிய கொள்கையை முழுசா ஏத்துக்கிட்டு உள்ள நடக்கிற தவறுகளை வந்து ஏத்துக்காம அதே சமயம் வந்து சரியா போகணும் அப்படின்னு நினைக்கிற ஆட்கள் தான் மிகுதியா இருக்காங்க. இதுல மாற்று கருத்தே வேணாம். உங்களுக்குமே நான் சொல்றேன், அது நீங்க நிறைய திட்டுறது நமக்கு பெருசா தெரியறதுனால அது நிறைய இருக்காங்கன்ற மாதிரி இருக்கு. திட்டுற ஆட்கள் வெகு குறைவு, வேலையற்ற ஆட்கள், தமிழ் தேசிய உணர்வுனா என்னன்னு புரியாத ஆட்கள். ஒரு சின்ன குழு திட்டுது,
ஆனாலும் அந்த குழுவை இயக்குற ஆளுங்க இருக்குல்ல, அந்த அவங்களுக்கு தான் அந்த சொல்றேன். இயக்குற ஆள்கள் உள்ளதான் இருக்காங்க. அதுதான் வந்து அந்த கொடுமை. இயக்குற ஆளுக்கு தான் இந்த அறிவுரை சொல்றேன். அறிவுரை தான், அது வேற ஒண்ணும் இல்ல. ஆமா. அதை போட்டு அவரை போட்டு நீங்க ஏதோ என்னைய திட்டி அவரை இழுத்து விட்டுறாதீங்கன்றேன். அதாவது என்னை வந்து கலப்பினம்ல என்னை வந்து நான் சொல்லுவேன், என்னை பத்தி பேசாதீங்க, தேவையில்லாம பேசாதீங்க அப்படின்னுவேன். கடைசியில என்னை இழுத்த போது வெளியே வந்தது என்னன்னா கயல்விழி தெலுங்கு. அப்படி அதாவது என்ன சொல்றது, தேவை நம்ம எதுக்காக நம்ம வாய் மூடி இருக்கோம், எதுக்காக நம்ம சண்டைக்கு போலங்கிறது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இருக்கிற இன்னும் ஏதாவது இருக்கும், அதை பிரச்சனை இழுத்து விடுறது. புரிஞ்சு நடந்துக்கணும் நாம் தமிழர். ஆக்சுவலா வந்து நான் இந்த இது முடிக்கும் போது நான் விரும்புறது என்ன அப்படின்னா, மறுபடியும் நீங்க கட்சியில இணைஞ்சு உழைக்கணும், அண்ணன் உங்களை கூப்பிடணும். அதுதான் வந்து என்னுடைய ஆசை. நிறைய பேருக்கும் அந்த எண்ணம் இருக்கு. காரணம் என்னன்னா, இந்த தேர்தல்ல நம்மளுடைய வெற்றி சதவிகிதம் ரொம்ப குறைஞ்சிருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து ஏற்கனவே இருந்த ஆட்கள் இல்லை. அப்போ நம்மளுடைய அந்த என்ன சொல்றது, நம்பகத்தன்மை வந்து குறையுது. உள்ள இருக்கும் ஆட்கள் உண்மையாவே உடைக்கிறாங்க பாருங்க. அந்த ஆட்களுக்கு வந்து நாளைக்கு நமக்கும் இதே நிலைமை வருமா அப்படிங்கிற ஒரு இருக்கும்போது சரி பட்டும் படாமலும் அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகுது. அதனால அப்படி அழைச்சிங்கன்னா போவீங்களா? அண்ணன் தானே. இல்ல, அரசியலா எனக்கு வந்து எந்த விதமான நாம் தமிழரோட எந்த விதமான முரண்பாடு கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் உடன்பாடு தான். ஆனா ஒரு அண்ணன் தம்பியான உறவு அப்படின்னு பார்த்தோம்னா, என்னை வந்து வெகு தூரத்தில் வச்சுட்டாரு. அது அவர் உருவாக்குனது தான். எனக்கு திரும்ப அந்த இடத்துல போய் நிற்கிறதுக்கு துளியும் விருப்பம் இல்லை. அது வாய்ப்பு அப்படி முடிக்க வேண்டாம். அதாவது நீங்க தானே சொன்னீங்க, அண்ணன் தம்பி மற்ற உறவுகள் எல்லாமே கலவையா இருந்த ஒரு உறவு. இல்ல 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 அப்போ இல்ல, இது காயம்தான். காயம்தான். நான் என்ன சொல்றேன், எவ்வளவு வேணாலும் பிரச்சனை நடந்திருக்கட்டும், எவ்வளவு வேணா என்னை பற்றி புகார் வந்திருக்கட்டும், இல்ல வந்து என்ன வேணாலும் செஞ்சிருக்கட்டும், நானே தப்பா கூட பேசியிருக்கட்டும், உங்களுக்கு வீடியோ கூட வந்திருக்கட்டும், ஏதோ. ஆனால் என்னை டீல் பண்ண விதம், என்னை நடத்தின விதம் தவறு. ஒரு 22 வருஷம் பழகிட்டு என்னை நடத்தின விதம் தவறு. நான் உங்களுக்கு வந்து எப்படின்னா வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அவ்வளவு டெடிக்கேட்டடாக உங்களுக்காக நான் இந்த 15 வருஷம் இருந்திருக்கேன். நான் அவ்வளவு வந்து எதையுமே பொருட்படுத்தலை. அவர் தான் முதன்மை. இப்போ தான் நான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் அண்ணன் அப்படிங்கிற பதிஞ்சிருந்த நம்பரை எடுத்து விட்டேன். அது வரைக்கும் அண்ணன் தான் இருந்துச்சு, வெறும் அண்ணன் தான். என் உடன் பிறந்தவர்களோட கூட வந்து சேகர் அண்ணன், கமல் அண்ணன், அண்ணாதுரை அண்ணன் போட்டிருப்பேன். ஆனால் அவர் மட்டும் அண்ணன் போட்டு வச்சுருப்பேன். அப்படி இருந்த என்னைய நீங்கள் நடத்தின விதம் இருக்குல்ல, அது வந்து நான் என்ன சொல்கிறேன், வாழ்நாள் வந்து என்னை இழந்ததாகவே இருக்கட்டும், அவர் வாழ்நாள் பாடமாக இருக்கட்டும். நான் போய் திரும்ப சேர்ந்தா அவர் மன்னிச்சது மாதிரி ஆயிடும். அதனால வந்து அது வாய்ப்பு இல்லை. மன்னிச்சிடலாமே, அண்ணன் தானே. அது தேவையில்லை, அண்ணன் தானே, பார்க்கலாம். யோசி. இல்ல, எனக்கு வந்து எல்லாரும் சென்றவர்கள் மறுபடியும் உள்ள வந்து இது அதாவது எந்த நோக்கத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டதோ, எந்த நோக்கத்துக்காக நடக்க ஆரம்பிச்சோமோ அந்த நோக்கம் நிறைவேறும் வரை வந்து நம்ம ஒன்னா இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. நன்றி வெற்றி. ஆக்சுவலி ரொம்ப நாளா நம்ம பேசிட்டே இருந்தோம். எனக்கு வந்து உங்களுடைய நீங்க யாருன்னு வெளியில தெரியணும். ஏன்னா அந்த பேட்டிகள்லாம் பாத்தீங்க அப்படின்னா வேற மாதிரி நம்மளை கொண்டு போயிடும். அதெல்லாம் டிஆர்பிக்காக பண்றது. நமக்கு டிஆர்பி நோக்கம் கிடையாது. ஒரு சமன் படணும். மக்கள் வந்து நம்ம யாருங்கிறது ஒரு பர்சனாலிட்டி புரிஞ்சுக்கணும், நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும். தமிழ் தேசியம் உங்களுக்கு தமிழ் தேசியம் என்ன அப்படிங்கறது புரிஞ்சுக்கணும். உங்க குடும்பம் அதை எப்படி பாக்குது, அதுக்காக தான் வந்து இந்த கான்வர்சேஷன். நீங்க என்ஜாய் பண்ணீங்கன்னு நம்புறேன். நான் வந்து உண்மையிலேயே இது எதுவுமே கேட்டதுனாலும் வந்து இன்னைக்கு கொஞ்சம் நிறைய தகவல் கிடைச்சிருக்கு. இனியவள் ரஜினிங்கிற இந்த வலையொலியை அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் சந்திப்போம். நன்றி.